நன்றி அறிவிக்கணுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையே நன்றி அறிவித்தல் மாத்திரம்தான். அவர் நன்மையை செய்வார், நீங்கள் நன்றியை சொல்லணும். செய்வதற்கு முன்பதாகவே சொல்லணும், செஞ்ச பின்பாடும் சொல்லணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்துருக்கணும், ஆனால் நம்ம லாஸ்ட்டில் பார்க்குறோம். நான் இதை வேதத்தின் அடிப்படையில் இந்த தேங்க்ஸ் கிவிங்கை, இந்த ஸ்தோத்திரத்தை, தேங்க்ஸ் தமிழில் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம் இல்லையா, ஆங்கிலத்தில் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, ஆண்டவரை மகிமைப்படுத்துறது மிக மிக அவசியம். யாராச்சும் ஒரு நன்மை செஞ்சதுக்கு பிற்பாடு நம்ம நன்றி சொல்கிறது நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்ம வாழ்ந்த சமுதாயம், சூழல், நம்மளுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சால், யாராவது ஒரு உதவி செஞ்சால் நன்றி சொல்லணும். ஆனால் வேதம் இதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுது. அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதில் தான் நம்ம வெற்றியே இருக்குது. எப்படி? நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறதுல தான் உங்கள் வெற்றியே இருக்குது. சொல்லுங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணுமாம்மா. நீ கேட்டிருப்பீங்க, அந்த சின்ன வயசில் யார் பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர் வந்தால் எப்படி நல்லா இருக்கீங்கலாம் கேட்க மாட்டாங்க. விசுவாசியை மீட் பண்ணும்போது பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. வெறும் ஸ்தோத்திரம் இல்லை, வெறும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், படைத்தவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த வேதம் என்ன சொல்லுது? இது நமக்கு தேவையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணா என்ன நடக்கும்? ஆழமா பார்க்கலாமா? நிறைய இருக்குது. ஒரு இன்ட்ரடக்ஷனாக வேதத்திலிருந்து இந்த தேங்க்ஸ் கிவிங்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப முக்கியம். உங்கள் வெற்றியின் ரகசியமான ஒரு முக்கியமான டைட்டில் அது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ அதனால் நான் உங்கள் மத்தியில் எனக்கு இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக அவங்களோட பேசலாம்னு விரும்புகிறேன். எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 57வது வசனம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலேயே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாராலவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஜெயம் வந்திருக்கா? ஸ்தோத்திரம் சொன்னீங்களா? இனி வரப்போகிற நீங்க கேட்டு நீங்க விரும்பி தேவனிடத்தில் காத்திருக்கிற நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணீங்களா? அது பாப்பா செய்யட்டவர், அது இந்த அவரு பார்க்கட்ட அவர் என்ன செய்யறன்னு பார்ப்போம். எப்படி? எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செல்ல வேண்டும். நீ பண்ற ஸ்தோத்திரத்துல தான் மேட்ரே இருக்கு. எப்படி? நீ எவ்வளவு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. இந்த ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவாங்க. 1000 ஸ்தோத்திர பலிகள் புஸ்தகம் எல்லாம் உண்டு பாருங்க. ஆசீர்வாதம் சேனல்னு ஒன்று சேனல் இருக்கு பாருங்க. காலையில் ஆரம்பிச்சுட்டு இரவு வரைக்கும் ஒரே ஸ்தோத்திரம் தான். நான் எல்லாம் பயந்து கிடுங்கி வாழ்க்கையில் நொந்திருக்க நேரத்தில் ஆண்டவரே எவ்வளோ நேரம் ஆகும்? 1000 முடியாது, 1:45-2 மணி நேரம் ஆகும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, அன்னைக்கெல்லாம் எனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு நானே ஸ்தோத்திரம் சொன்ன மாதிரி ஒரு உணர்வு இல்லை. நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு தான் ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கு. புரியுதா? நீங்க அவரை எப்படி ஸ்தோத்தரிக்கிறீங்களோ அப்படிதான் உங்க வெற்றி இருக்கும். நீங்க அளக்கிற அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். எப்படிங்க? இது அங்கதான் வேதெல்லாம் சொல்லுது.
நீ அளக்கிற அளவின்படி உனக்கு அளக்கப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப இங்க பாருங்க, எல்லாத்துலயுமே ஜெயம் கொடுப்பாராம். சொல்லுங்க, எல்லாத்துலயும் ஜெயம் உண்டாம். பக்கத்துல சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஜெயம் உண்டாம். அதை எப்படி சொல்லுங்க? எல்லாத்துக்கும் கழுத்து வலி எல்லாத்துக்கும் அப்படி எல்லாத்துக்கும் ஜெயம் உண்டாம் அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க, வாயை திறந்து நல்லா கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அப்படி சொல்லுங்க. ஜெயிச்சிச்சா? இப்ப நீங்க நினைச்ச வெற்றி உங்களுக்குள்ள வந்தா நீங்க எப்படி, உங்க ஃபேஸ் எப்படி மாறும்? கவனிங்க, நீங்க நினைச்ச நன்மை, பா ஒரு பெரிய நன்மை எதிர்பார்த்து இருக்கிறீங்க, அது உங்களுக்கு வந்துருச்சு. வந்த உடனே நீங்க எப்படி முகம் மாறும்? டேய் கேட்டியா, எப்போ நான் பாஸ் ஆயிட்டேன், நான் அது பண்ணிட்டேன் சொல்லுவீங்கல்ல, சொல்லுங்க தானே? ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படிதானே? ஆனா அதை ஆண்டவர் பார்க்கவே மாட்டாராம். எப்படி? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தேவன் எனக்கு எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க செய்வார் என்கிறத முன்கூட்டியே அறிந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் என்னை எல்லாவற்றிலும் ஜெயிக்க வைக்க போகிறார், இந்த பிரச்சனையில, இந்த சூழல்ல, இந்த தேவையில, இந்த விருப்பத்துல, நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல கர்த்தர் எனக்கு வெற்றியை தந்து விட்டார். அவ்வளவுதான். இதுதான் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மனுஷனை அட்ராக்ட் பண்றது எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னா, அந்த மனுஷன் வர்றதுக்கு முன்னாடியே வருக வருகன்னுலாம் போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு? வரவே இல்லை, அதுக்கு ஒன்று வருக வருகன்னு வச்சுட்டாச்சுங்க. வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊரில் உங்களுக்கு அப்படி வச்சது இல்லையோ? நீங்கள் கூட வைக்கலாம். உங்களுக்கு சிலவங்க எழுதி போகிறோம், வருங்கால முதலமைச்சரே, மந்திரியே, வருங்கால தமிழகமே, வருங்கால இந்தியாவே, இப்படிலாம் எழுதி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? புரியுதா? மனுஷனுக்கே இவ்வளவு ரொம்ப எதிர்காலத்தை கணிச்சு தீர்க்க தரிசனமா எழுதிடுறாங்க. ஆனா தேவன் சொன்ன ஒவ்வொரு வசனமும் தீர்க்க தரிசன வசனம். அது ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கு. அது உன் வாழ்க்கையில நிச்சயமா பலிக்க போகுது. அவர் அதை உனக்காக திறந்து விட்டாச்சு. இப்ப நீ என்ன செய்யணும்? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்துட்டார், அவ்வளவுதான். இட் finished. சிலுவை சொல்லக்கூடிய மிகப்பெரிய சத்தியமே இட் finished. சொல்லுங்க, முடிந்தது. சிலுவை சொல்லுது, சிலுவையினுடைய கடைசி சத்தியமே முடிஞ்சது. என்ன முடிஞ்சது? எனக்கான பிரயாசங்கள் முடிந்தது, என்னுடைய சுய பிரயாசம் முடிந்தது. தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்துட்டார். என் பாவத்துக்கான பரிகாரம், என் பிரச்சனை, என் போராட்டம் எல்லாவற்றுக்கும் முடிவை அவர் உண்டாக்கிட்டாரு. இட் finished. ஹல்லேலூயா. அப்போ முடிச்சவரை முடிச்சேன்றாரு. நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க கையில் இன்னும் வரல இல்லையா? பொங்கலுக்கு படி அறிவிக்கப்பட்டது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாரு? பொங்கலுக்கு 1000 ரூபாயிலிருந்து 1200 ஆக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே ஆக ஆகிடுவீங்கல்ல? நீங்கள் ஆகான்னு ஆகிடுவீங்களா? இல்லை கையில் கிடைச்சது மாதிரி இருக்குமா இல்லையா? ஆமாம், சொல்லியாச்சு, கட்டளை புறப்பட்டாச்சு, நீ கையில் கிடைச்சது மாதிரி தானே. இதையே இவ்வளோ நம்புகிறோம். பொங்கல் இன்னும் வரல. பொங்கலுக்கு முந்தின நாளி சொல்லுவார், 10ஆம் தேதி வந்த சுனாமியில் பாதி ஃபண்டும் போயிருச்சு, ஆக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாது, சரியா? அதனால அவருக்கு முன்கூட்டியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு ஒருவர் என்ன செஞ்சிட்டாரு? நமக்கு பரிகாரமாய் கொடுக்கப்பட்டுட்டாரு. இப்ப அவர் பேரை சொல்லி எல்லாமே இங்க வெற்றியாக்கப்பட்டது, நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. இத ஸ்தோத்திரம் சொல்லி பெற்றுக்கொள்ளணும். எப்படி? ஆமேன்னா கையெழுத்தை அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ஸ்தோத்திரம்னா நன்றி, நன்றி அப்பா,
இது எனக்கு சொன்னதுக்கு, செஞ்சதுக்கு, கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி தான் ஸ்தோத்திரம். புரியுதா? புரியுதா? ஓகே, பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 2:14. 2 கொரிந்தியர் ம் 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 பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள். எத்தனை பேர் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க? இப்ப படிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் உங்களை தான் ஒரு வேத புஸ்தகமாக கொண்டு காட்டுவார். புரியுதா? இதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் தான் நடமாடும் வேத புஸ்தகம். ராணி அம்மான்னா அங்கே என்ன அம்மாவாக இருப்பாங்க? நமக்கு தான் ராணி அம்மா. அங்கே இப்போ புற ஜாதிகளுக்கு அவங்க யார்? பைபிள் அம்மா. யாரம்மா? பைபிள் அம்மா வராங்க. சொல்லுவாங்க இல்லை, என்ன கேவலமாக திட்டுச்சணும். எப்படி திட்டுச்சணும்? வா, என்னெல்லாமோ எனக்கே மறந்து. இவா அல்லேலியா பாட போகிறா சொல்லியிருக்காங்கள. அப்போ உங்களுக்கு, பாஸ்டர் எனக்கு கவலையாக இருந்தது, அல்லேலியா பாட போறேன்னு சொல்லிட்டா. உன்னை எப்படி சொல்லணும்? அது எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க. புற ஜாதி தேவனை அறியாதவங்க வாயிலிருந்து உன்னை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார் இல்லையா? தெரியாதவங்கள ஒன்று பார்த்து அல்லேலியா குடும்பம், அல்லேலியா பார்ட்டின்லாம் சொல்லும்போது கேவலம் இல்லை. ஹல்லேலூயா. பிதாவை மகிமைப்படுத்த சொல்லுகிற வார்த்தை ஹல்லேலூயா. புரியுதா? அதை வச்சு உங்களை பேசுகிறாங்கன்னா என்ன ஒரு பெருமை, என்ன ஒரு அங்கீகாரம் இல்லையா? அப்போ உங்களுக்கு சந்தோஷம் வரணுமா இல்லையா? மேட்ரு தெரியாதனால தான் உங்களுக்கு சந்தோஷம் வரல. பாருங்களேன், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறேன். நம்மளை கொண்டு தான் மற்ற உலகத்தாருக்கு என்ன செய்வார்? தேவனை காமிப்பார். உங்களை கொண்டு தான் தேவன் என்ன செய்வார்? மற்றவர்களுக்கு தன்னை காமிப்பார். புரியுதா? அப்போது அவருக்கு என்ன செய்யணும்? நீங்கள் அப்படி பண்ணுறவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலியா பாட்டி அப்படின்னு விழிச்சிருமா? உங்களுக்கு சந்தோஷம் வந்தா கொட்டுப்பாருக்கு. போகிற வழியிலையும் வார வழியிலையும் அல்லேலியா சாமின்னு விழிக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இவன் பெரிய பந்தேகோஸ்தேக்காரனா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நன்றி. யாருக்கும் இல்லாத கடவுள் இவனுக்கிட்ட தான் இருக்குதான். எப்படி சொல்லியிருக்காங்களா? எப்படி? யாரும் காணாத கடவுளை காணும் யானா அப்படின்னா என்னது அர்த்தம்? அவங்களே தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க நம்மளை பற்றி இல்லையா? ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. அவர்கள் அப்படி சொன்னதுனால ஸ்தோத்திரம் இன்னும் சொல்லுவார்களாக. 2 கொரிந்தியர் 11 எடுங்க. முப்பது. ம் 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 போதும். இனிதான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரோம். சொல்லுங்கள், இனிதான் சப்ஜெக்டுக்குள்ளே வர போகிறோம். இதுவரை வரலையா? இதுவரை அஸ்திபாரம். இனிதான் கட்டளை ஜன்னலெல்லாம் தூக்கி வைக்க போகிறோம். யாருக்கு வீடு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு தானே இதெல்லாம் செய்ய வைப்பாங்க. நம்ம வீட்டுக்கு பாருங்கள், நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். சிஸ்டர் பிரதர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம்ங்க. நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இப்படி இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை நடக்க வைத்தபடினால் ஸ்தோத்திரம், என்னை இருக்க வைத்தபடினால் ஸ்தோத்திரம், எனக்கு வேலையை தந்தபடினால் ஸ்தோத்திரம், 4 பேர் மத்தியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக,
தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் என்னை இம்மட்டுமாய் நடத்தினார் என்று சாட்சியாய் சொல்லாதிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சுயத்திலே பெருமை கொட்டு கொண்டிருக்கிறீர்கள். எப்படி? ஓகே, இது உங்களுக்கு புரிய சொன்னது. நான் எப்படி சுயத்தில் நான் பெருமை கொள்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யலை, செஞ்சது சொல்லலாம் ஒரு அடுத்த வருஷம் ஆகட்டும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனுக்கு போக வேண்டிய மகிமையை நீங்கள் செலுத்தாமல் கடன் பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். எப்படி கடன் பட்டிருக்கு? நான் பொய் சொல்லலை, சத்தியமாக பேச்சு, சத்தியமாக தான் பேசுவேன் கேட்டியெல்லாம். நம்ம கடன் பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் சொல்லாமல் தேவன் செய்த நன்மைகளை 4 பேர் மத்தியில் தாவீதே சொல்கிறான், நான் 4 பேர் முன்பதாக உம்முடைய நாமத்தை உயர்த்த நான் தவறிவிட்டேன் என்றால் என்னை மன்னித்தருளும். ஹல்லேலூயா. அப்போ அன்னைக்கே சாட்சி சொல்லியிருக்காங்க பாருங்க, சபையில் பாருங்க. அப்போ சாட்சி தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? சாட்சியா நிற்கணும். இங்க பாருங்க, சுயத்தில் மேன்மை பாராட்டுறது. நான் இதை செஞ்சிருவேனாக்கும். எப்படி? நான் இதை செஞ்சிருவேன், ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. எப்படி? நான் இதை செஞ்சிருவேன், நீங்கள் எனக்கு உதவி. அதுவும் ஒரு வகையில் என்னன்னா, ஆண்டவரை உதவிக்கு கூப்பிடுற மாதிரி. ஆண்டவருக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்கு உதவியாக தான் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா உங்கள் பலவீனத்தை புரிஞ்சுப்பீங்க. நீங்க நிற்கிறது, நிர்மூலமாகாமல் இருக்கிறது, நீங்க செய்யறது, நீங்க எல்லாமே தேவ பலனால செஞ்சிருக்கீங்க. உங்க சுயன்றது ஒண்ணுமே கிடையாது. அறிவா இருக்கலாம், திறமையா இருக்கலாம். இது இந்த பவுல் இந்த இடத்துல எது சொல்றாருன்னா, தன்னை நெகட்டிவா பேசல. இது என்னன்னா, அவர் பலவீனத்தை பேசல. உண்மையிலேயே நாம் பலவீனமான ஆள் அப்படின்னா, உண்மையிலே நான் நத்திங், எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்குன்னு நான் எடுத்துக்க, எனக்குன்னு நான் உயர்வாக தூக்கி வச்ச ஒன்றுமே இல்லை. ஏதாவது சொல்லணும்னா எனக்கு பலவீனத்தை சொல்லலாம். நான் இவ்வளவு பலவீனமாக இருக்கேன்னு தான் என்னை குறித்து நான் சொல்ல முடியுமே தவிர, மற்றபடி என் பலவீனத்தில் பலனா நீங்கள் 4 காரியத்தை பார்க்குறீங்கன்னா, என்னை உண்மை உள்ளவனா பார்க்குறீங்கன்னா, என்னை செவ்வையாக பார்க்குறீங்கன்னா, உத்தமனாக பார்க்குறீங்கன்னா நான் கிடையாது, அது தேவன். ஹல்லேலூயா. இதை தான் இங்கே பவுல் வெளிப்படுத்துகிறாரு. நான் அல்ல, ஏன்னா ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டியவர் என்னை நடத்துகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என்னை தூக்கி நிறுத்துகிறவர், என்னை எப்போது எனக்கு அவர் வார்த்தைகளை பிரசங்கித்து என்னை பலப்படுத்தி நடத்துகிறவர் தான் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். மற்றபடி நான் ஒன்றுமே இல்லை. உங்க சுயத்தில், என் சுயத்தில் மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை பிரதர் சிஸ்டர். அப்படி நீங்க மேன்மை பாராட்டினது உண்டென்றால் இன்னமும் அந்த பகுதியில் நீங்கள் கடன் பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு இன்னும் கொடுக்கலன்னு அர்த்தம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பிரைஸ், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நன்றியை நீங்கள் செலுத்தலன்னு அர்த்தம். கடன் பட்டிருக்கீங்க. நான் இதை செஞ்சிருவேனாக்கும். கடன் பட்டிருக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒன்றுமே கிடையாது, எனக்குன்னு ஒன்றுமே கிடையாது. புரியுதா? எல்லாமே அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினால தான் நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சபையில் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்கன்னா இது உங்க எஃபோர்ட் கிடையாது, தேவனுடைய நடத்துதல். அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்து விசுவாசிக்க வச்சு இந்த இடத்துல கொண்டு விட்டிருக்கிறாரே தவிர நீங்க ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஏற்றத்தாழ்வாய் அப்படி நீங்க தெளிவா புரிஞ்சிங்கன்னா தான் ஏற்றத்தாழ்வே இருக்காதுங்க. புரியுதா? பாருங்க, நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்தை தான் பேசுவேன். நான் ஏதாவது மேன்மை பாராட்டணும்னா யாராப்பா நான் வீக்கு, என் வீக்கெல்லாம் எழுதணும். எழுதுவீங்களா உங்க வீக்க?
நான் இந்தந்த காரியத்தில் வீக்காக இருக்கிறேன், எழுத முடியுமா? பேச முடியுமா? ஹல்லேலூயா. பவுல் தைரியமாக பேசுகிறான், நான் பலவீனமாக இருக்கிறேன். மேன்மை பாராட்ட ஏன்ட்டு வந்து ஒன்றுமே இல்லை. நான் ஒன்றுமே கிடையாது. என்ன நான் மேன்மையாக பார்க்கறதுக்கு நான் ஒன்றுமே கிடையாது. எனக்கு என்ன தெரியும்? என்னை எப்படி தெரியும்னா, தேவனை ஒப்பிட்டு நான் பார்க்கும்போது தான் நான் எவ்வளவு ஒன்று இல்லாதவனா, குப்பையா, வேஸ்டா, ஒரு மண்ணுக்கு உதவாதவனா இருக்கிறேன்றது எனக்கு தெரியுது. ஆனால் ஐ ஆம் ஸ்பெஷல். உடனே நம்ம ஆளுகளை சொல்லுவாங்களே, தூசி குப்பை, நான் ஒரு குப்பையாப்பா. இல்லை, அப்படி இல்லை. நீ குப்பைன்னு சொன்னா அது வேற அர்த்தம், புரியுதா? தேவனை மட்டம் எடுக்கிறது. ஆனா உனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவுல நீ மேன்மையை பெற்றுக்கொண்டிருக்கிற. அவர் உனக்கு உயர்வான அங்கீகாரத்தை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளைங்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாரு, அது வேற. ஆனா அந்த பிள்ளைங்கிற அந்தஸ்து உனக்கு இல்லைன்னா நீ யாரு? ஒண்ணுமே இல்லை. புரியுதா? அதை தான் இந்த இடத்துல பவுல் சொல்றார். திருப்பிக் கொள்ளுங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரம். இங்க இயேசு ஒரு உரையாடல் பண்றார். இயேசு தன்னைத்தான் எப்படி தாழ்த்தினார், என்ன மாதிரி தாழ்த்தினார்ன்றத இங்க நம்ம பார்க்க போறோம். பாருங்க, மத்தேயு 16:13 நான் படிக்கிறேன், படிக்க வேண்டாம். இது ஒரு 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 சீஷர்கள் மத்தியில் நடக்கிற ஒரு உரையாடல். இங்க பாருங்க, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். எப்படி? என்னை யாருன்னு சொல்றாங்க? நீங்க கேட்டிருக்கீங்களா? என்ன யாருன்னு சொல்றாங்க? என்னை பற்றி ஊரில் என்ன பேச்சு கேட்டிருக்கீங்களா? என்ன கேட்க வேண்டி கிடக்குது? நம்மளே சொந்தமாக இவங்க அப்படி தான் நம்மளை நினைப்பாங்க, இப்படி தான் நினைப்பாங்க, அப்படி நினச்சிக்கிறோம். ஒன்றுமே இல்லை. உங்களை நல்லவங்களா நினைக்கிறீங்களா? நீங்கள் நல்லவர்கள் ஆக ஆக உங்களை வேற மாதிரி தான் பார்க்க இந்த உலகம். புரியுதா? அது ஒரு கணக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே இயேசு கேட்குறாரு, மனுஷனா இந்த பூமிக்கு அவதரிச்ச இயேசு கேட்குறாரு, என்ன யாருன்னு சொல்கிறாங்க ஊரில் என்ன யாருன்னு சொல்கிறாங்க, ஜனங்களெல்லாம் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அதற்கு அவர்கள் சிலர் உண்மை எல்லாரும் சேர்ந்து சொல்கிறானுங்க. சிலர் உங்களை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியாவென்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார். மாறி மாறி இல்லையா? இவர் மற்றவர் மாதிரி, இவர் அந்த போதகர் மாதிரி, இந்த இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் தெளிவாக சொல்கிறான், பேதுரு சொல்கிறான். பேதுரு பிரதியுத்தரமாக 16, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். எப்படி? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். ஸோ இது வேணாம், அப்படியே கீழே வாங்க. 22. எல்லாருக்கும் தெரிஞ்சவங்கள என்ன வருத்துட்டாங்க. இப்போ உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஆண்டனி பிரதர் சூப்பரா, நல்லா இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு கிரேட் இருக்கு, அது ஓகே. அஜீஷ் ஒரு கிரேட் இருக்கு, பெனின் ஒரு கிரேட் இருக்கு, வர்கீஸ் ஐயா ஒரு கிரேட் இருக்கு. இப்போ எல்லாருக்கும் ஒரு கிரேட் இருக்கு. இந்த கிரேடு உண்மைதான், அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, ரைட்டு. ஆனால் இங்கே திரும்ப இவர் போறாரு பாருங்க, இங்கே தான் மேட்ரே இருக்குது. அப்பொழுது பேதுரு அவரை தனியாய் அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே. எதுக்கு சொன்னா? இங்க பாருங்க, அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். கட்டளையிட்டு உண்மையை சொல்றார். எப்படி? எப்பா எல்லாம் உண்மைதான், ஆனா அவர் வசனம் சொல்லுது, அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து
என்ன பண்ணினாரு? உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி அடிமையின் ரூபம் எடுத்தார். நம்ம பார்த்துருக்குறோம் பாருங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்கள் வேதபரலும் பேதுரு என்ன சொல்றாருன்னா, இயேசு சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகளை பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். நான் என்னத்துக்கு வந்திருக்கிறேன்றதை சொல்ல தொடங்கினார். யதார்த்தத்தை சொல்ல தொடங்கின உடனே அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அடுத்த வசனம் போடுங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இங்க என்ன மேட்டர் நடக்குதுன்னா, இயேசு எதற்கு வந்திருக்கிறார் அப்படின்னா, மனுஷனின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்திருக்கிறார். புரிஞ்சுதா? இப்போ அவர் சொல்றாரு, இவர் இப்போ சொல்றாரு, நான் செத்து போகிறேன், என்னை வேத பாரர்கள் அடிக்க போகிறாங்க, பரிசைகள் அடிக்க போகிறாங்க, இவனு எல்லாம் பிளான் பண்ணி என்னை கொல்ல போகிறாங்க, நான் சாக வேண்டியது அவசியம்ன்றாரு. நான் செத்தாதான் உங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு வரணும். இவங்களுக்கு நீண்ட அதை ஃபுல்லாக சொல்லலை, ஓரளவுக்கு புரியும்படி சொல்கிறாரு. சொன்னோடனே இந்த பேதுருக்கு ஒரு பொசசிவ், எப்படி சூப்பர் ஹீரோ எல்லாம் அவர் பெரிய ஆள், அவனுக்கு ஒரு அப்படிலாம் விட மாட்டோமே, நம்ம ஏற்கனவே யூத கலாச்சாரத்தில் இருக்க நம்ம இந்த பயலோட எல்லாம் தெரியும், 2 வெட்ட மாட்டோமா, இவனுக்குன்னு ஒரு தைரியம் அந்த மாதிரி இருக்குல்ல, ஏன் நம்ம பெரிய ஆள் இவரை போய் நம்ம முன்னாடி இப்படியெல்லாம் செஞ்சால் நம்ம விடுவோமா அப்படின்ற ஒரு மாம்சத்தில் அவன் பார்த்து, இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு வேற ஏதாவது பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மாம்சத்தில் பேச ஆரம்பித்தான். மாம்சத்துக்கு ஏற்றவளை பேச ஆரம்பித்தான். மாம்சத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ உங்களை உயர்த்துறாங்கன்னு வைங்களேன். மாம்சத்தில் வல்லவர் பெரியவர் மாம்சத்தில் உங்களை உயர்த்துறாங்கன்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உடனே எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பா, அததுக்கான பாடுகள் அததுக்கு உண்டு, அது அவனுக்கு கமிட்மெண்ட். உயர்த்தினா நீ உயர்ந்துராத. ஏன்னா அது என்ன பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த பர்பஸ்ன்னு வரும்போது அதற்கான பாடுகளும் அதற்கான பிரச்சனைகள் அங்கே இருக்குது. இதெல்லாம் உன்னால செய்ய முடியாது. உன்னை அழைச்சிட்டு வந்த தேவனே உன்னை பலப்படுத்தி கம்ப்ளீட்டா நிக்க வச்சாதான் நீ கடைசி வரை நிப்ப. நீ தேவனுக்கு உண்மையா இருந்தா மட்டும்தான் நீ கடைசி வரைக்கும் தேவன் வைத்திருக்கிறத நிறைவா பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ பேதுரு பார்த்து சொல்றான், நீ மாம்சத்துல பார்க்கிற இடரல், எனக்கு இடரலா இருக்கிற நீ போ பிசாசேன்றாரு. யாரு கூட இருந்தான், எதுனாலும் ஆண்டவருக்காக செய்வான். அவனை பார்த்து போ பிசாசேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? கடுப்பா இருக்கும் இல்லையா? பாருங்க, போ பிசாசேன்றாரு. அடுத்த வருஷம் போடுங்க. 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமா ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். குதிர்க்கமா இல்ல? இங்க பாருங்க, இயேசு என்ன சொல்றார் அப்படின்னா, உங்களை தேவன் அழைச்சிட்டு வந்தாருன்னா கவனமா கவனிங்க. உங்களை தேவன் அழைச்சிட்டு வந்ததுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கு ஸ்தோத்திரம், ரட்சித்ததுக்கு ஸ்தோத்திரம், ஏன் எதிர்காலத்தை எனக்கு கண் முன்ன காட்டினபடிலாம் ஸ்தோத்திரம், எனக்கு மேலே தரிசனம் வைத்தபடிலாம் ஸ்தோத்திரம், இந்த தரிசனத்தை கர்த்தரே செய்து முடிக்கிறபடிலாம் ஸ்தோத்திரம். நான் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய தேவனால் எனக்கு பலன் உண்டாயிருக்கிறது. இது தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், அவருக்கே ஸ்தோத்திரம், எல்லா துதியும் கனமும் அவருக்கே.
புரியுதா? இதைத்தான் நம்ம சொல்லணும். இப்போ வயலட்டு கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னே அவளுக்கு மட்டும் செழிப்பாக இருக்குதுன்னு ஏன் பொறாம வருதுன்னா, அதே வயலட்டை தான் கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி நல்ல வாழ்த்தி இருப்பாங்க. வாழ்த்தின வாயே சபிச்சிரும். பொறாம வார்த்தின அந்த கண்ணுக்கு பொறாம வந்துடும். ஏன் வருது அப்படின்னா, தனக்கு தேவன் வைத்திருக்கிற தரிசனம் தெரியாம, தனக்கு தேவன் கொடுத்த பொறுப்பு தெரியாம, தேவனை உயர்த்தாம தன்னை தான் உயர்த்தி, ஏன் பெருமை, ஏன் சுய பராக்கிரமம், எனக்கு நான் சொன்னதுனாலதான் இந்த நான் கொஞ்ச நாள்ல தோத்து போச்சு. அடுத்துதான் இன்னொரு ஆளை பார்த்தா பொறாம வந்துடும். நான் செய்வேன், எனக்கு பலன், எனக்கு பணம், எனக்கு காரியம் அப்படின்னா அடுத்து அது காலி ஆயிரும். ஏன்னா இங்க இருக்கிற நீ நான் சொல்ற எல்லாம் உன்னை சுத்தி இருக்கிற எல்லாம் மாத்திரம் இல்லை, நீ ஏன் அவருடைய ஆளு, அவரால் இங்க அனுப்பப்பட்ட ஆளு, அவருடைய திட்டத்தை செய்வதற்கென்று அனுப்பப்பட்ட ஆளு. அப்ப எல்லா துதியும் கனமும் மகிமையும் உன் வாழ்க்கை இருந்து அவருக்கு தான் போய் சேர்ந்துருக்கணும். அது சேராதனால நீ மற்றவங்கள பார்த்து என்ன செய்வேன், உனக்கு பொறாம வந்துடும் வாய்ப்பு இருக்கு. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு, ஏன்னா நம்ம மாம்சத்தில் பார்க்குறோம், மாம்சத்தில் பார்த்தாலே மாம்சம் உன்னை கொன்றும். கண்டிப்பா அது உனக்கு நன்மையை தராது. பாருங்க, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் சிலுவையை தூக்கணும். தன் சிலுவைன்னா இந்த இடத்துல எது சொல்லப்பட்டிருக்குதுன்னா, வான் தரிசனத்தை நீ சுமக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நீ சுமக்கலைன்னா மற்றவனுடைய சுமையை பற்றியும் தெரியாது, மற்றவனை கத்த நடத்துகிற விதத்தை பற்றியும் தெரியாது, உன்னை தேவன் எப்படி நடத்துகிறான்னு உனக்கே தெரியாது. ஓ சுயத்தில், ஓம்பலத்தில், உங்கள் இதில் நீங்கள் நடக்கிறீங்கன்னா அது தேவனுக்கு மகிமை கொண்டு போய் சேர்க்காது. ஹல்லேலூயா. நம்ம எங்கே போய் நிற்கிறோம்னா, பிரச்சனை வரும்போது மட்டும்தான் தேவனிடத்தில் போகிறோம். நான் சொல்லுவேன், உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன், எல்லாவற்றிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுறதா, முற்றிலும் ஜெயங்கொள்கிறதா தேவனுடைய திட்டம். ஆனால் ஏன் முற்றிலும் ஜெயங்கொள்ள முடியல? ஏன் பிரச்சனை சந்திக்கிறோம், ஏன் வேதனை சந்திக்கிறோம், ஏன் கொடுக்கப்பட்ட புருஷன், ஏன் கொடுக்கப்பட்ட மனைவி, ஏன் கொடுக்கப்பட்ட பிள்ளை, ஏன் கொடுக்கப்பட்ட ஜாபு, ஏன் கொடுக்கப்பட்ட சொத்து, இதில் உனக்கு ஏன் சந்தோஷம் வரலை? ஏன் வரலைன்னா, உனக்கு கொடுத்தவரிடத்தில் நீ எதிர்பார்க்காமல் உன் சுயத்தின்படி, உன் சுய மன விருப்பத்தின்படி நீ எதிர்பார்க்கறதுனால அங்க காலி ஆயிரும், இருக்காது. உன் விருப்பத்தின்படி உன் புருஷன்ட்ட, உன் விருப்பத்தின்படி உன் மனைவிட்ட, உன் விருப்பத்தின்படி இருந்தேனா அது உனக்கு கிடைக்காது. தேவனால் இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நன்மைகள் எனக்கு இன்னாரிடத்திலிருந்து உண்டாகும், இன்னார் எனக்கு இதை கொடுக்கும்படி தேவன் என்னை போஷிப்பார். அப்படின்னா அங்க சுயம் செத்து போயிடுச்சு. கர்த்தர் விரும்புகிறத பெரும்படி வாசலை திறந்துட்டேன்னு அர்த்தம். புரியுதா? இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னா, தேவன் அற்புதம் செய்யறத பார்க்கறான், பிணத்தை எழுப்புறத பார்க்கறான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் செத்து போனா எப்படா நமக்கு ஊர்ல பேர் இல்லாம போயிருமே இல்லையா? அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க நான் சின்ன வயசுல இந்த பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, கன்வென்ஷனுக்கெல்லாம் கூட்டு வருவாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி இந்த தண்ணி எடுத்து வைக்கிறது, அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன காரியங்களை செய்கிறதுக்கு பக்கத்தில் போய் நிற்பாங்கல்ல. நான் அப்படியே பார்ப்பேன், எப்படி சே என்ன ஒரு ஆசீர்வாதம் அவங்க பக்கத்தில் நிற்கிறது. அது உண்மையிலே ஒரு ஆசீர்வாதம் தான். நமக்கு ஒரு பொறாமையாக இருக்கும், என்னடா இது, சே இந்த மாதிரி நமக்கு இல்லையே அப்படி நமக்கு தோணும் இல்லையா? பேதுருக்கு இது தோணி இருக்கணும். பேதுரு கூடவே இருந்தான், தேவனுடைய குமாரனோடு கூட வாழ்ந்தான். அவனை ஆண்டவரை பிடிக்கும் போது காதை வெட்டுவான் பார்த்தீங்களா? அது சும்மாலாம் வெட்டல, ஏய் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சர்வ லோகத்தின் தேவனானவர் அவனு கூட இருந்து ஒரு சூப்பர் ஹீரோ கூட இருக்கிறான். அவன் 3 வருஷம் அனுபவிக்கிறான். 3 வருஷம் அனுபவிச்சவர் சொல்றாரு, நான் செத்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது,
எந்த ஆசாரியன், எந்த எந்த வேதபாரர்கள் பரிசேயர்கள் மத்தியில் ஆண்டவர் சைன் பண்ணாரோ அவரு கூட இவனும் பேர் எடுத்தானுங்க. இந்த பேதுருக்கும் பேர் உண்டாச்சு. இப்போ இவர் செத்து போறான்னு சொன்னா இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு மாதிரி இருக்கும்ல, இருக்குமா இருக்காதா? கஷ்டமா இருக்கும்ல. இவன் அந்த நோக்கத்தில் பார்த்து சொல்றான், இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு அப்படி ஆகக்கூடாது. அப்பாலே போச்சாத்தானே, என்ன தேவ சித்தம் அவனுக்கு தெரியாது, உலகத்தின்படி பார்த்துட்டான். இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோன்னா இந்த உலகத்தின்படியே பார்க்குறோம் நம்மளை. அது பெரிய தவறு. நம்ம தினமும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திப்பது உண்மைதான். அந்த பிரச்சனை உங்கள் தலைக்கு மேலே ஏறுதுன்னா பிரச்சனை உங்கள் பிரச்சனை இல்லை, பிரச்சனை மற்றவங்க பிரச்சனை இல்லை, பிரச்சனை உங்கள் பிரச்சனை, என் பிரச்சனை, நம்ம பிரச்சனை. நம்மளால தான் இந்த பிரச்சனை தலைக்கு மேலே ஏறுச்சு. அவ தான் யாருன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையிலே ஏற முடியல, உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஏற முடியும்? இன்னொரு ஆள் வாழ்க்கையில் இன்னொரு ஆள் உங்கள் தலைக்கு மேலே ஏறுறாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், வழியை வகுத்து கொடுத்துருக்குறோன்னு அர்த்தம். சத்துருக்கு வாசலை போட்டு கொடுத்துருக்குறோன்னு அர்த்தம். நான் எனக்காக வரலை, என்னை அனுப்பினவருக்காக நான் வந்திருக்கிறேன்னா சத்துரு அங்கேருந்து ஓடிடுவான். ஏன்னா அந்த இடத்துல பிசாசுக்கு வேலை இல்லை. ஏன்னா எனக்கு இந்த காரியத்தை எனக்கு வேணும், இந்த காரியத்தில் எனக்கு கத்துறதுல விட்டாப்படியா எனக்கு இது வேணும் அப்படின்னா அது தேவனுக்கு சில வேளை பிடிக்காது, அது விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாத காரியத்தை நீ கேட்டால் கொடுத்துருவார். ஆனால் நீ தான் அனுபவிக்கணும் அதை. புரியுதா உங்களுக்கு? அப்போ திருப்பிக் கொள்ளுங்க. கீழே வசனம் பாருங்க. தேவன் ஜீவனை தன் ஜீவனை 25 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இம்மையான காரியங்களுக்காக மாத்திரம் தேவனை பயன்படுத்துகிறது முற்றிலும் முற்றிலும் தவறு. எப்படி? இம்மைக்கான கர்த்தர் உங்களுக்கு வீட்டை தர விரும்புகிறாரு, மாற்றம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு நல்ல காரு, நல்ல சொத்து, எல்லா வசதியையும் கர்த்தர் உங்களுக்கு தருவது தேவனுடைய விருப்பம். ஆனால் நீ அதை உன் சுயத்துக்காக, உன் சுய விருப்பத்துக்காக, உன் சுய இஷ்டத்துக்காக நீ விரும்பினா அங்க ஆபத்து இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, அதான் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் ஜீவனை இழந்த. தேவனுக்காக நான் என்ன வேணா செய்ய வேண்டாம். எப்படி? வீடு கட்டுறதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வச்சிருக்கிறேன், எப்படி இல்லையோ? வீடு கட்டுறதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வச்சிருக்கிறேன். அந்த 10 லட்சத்தையும் கர்த்தர் இன்னைக்கு கேட்டா நான் கொடுத்துருவேன், முடியுமா? அதுதான் இந்த வசனம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன். உனக்கு இன்னைக்கு பணம் ஜீவனா இருக்கும், ஏதோ ஒரு சொத்து ஜீவனா இருக்கும், ஜாப் ஜீவனா இருக்கும், ஏதோ ஒன்று ஜீவனா இருக்கும். எதுக்கு? தேவனுடைய சித்தத்தை தடை பண்ணுகிற மாதிரி அது இருந்துனா ஆண்டவர் சொல்றார், நீ தூக்கி வெளியே வச்சுட்டு வான்றாருன்னா நீங்க தூக்கி வெளியே வச்சுக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது தேவன் எனக்கு தெளிவா சொல்றாரு, இது எனக்கு ஜீவனை தராது. இந்த பணம், இந்த சொத்து, இந்த வேலை, இது எனக்கு ஜீவனை தராது. தேவன் என் மேல் வைத்திருக்கிற திட்டம் தான் எனக்கு ஜீவனை தரும். விரும்புறீங்களா? சர்ச்சுக்கு சும்மா வரப்படாது. எப்படி? காய்ச்சலுக்கு மருந்து வாண்டறதுக்கு வர மாதிரி காய்ச்சல் பாருங்க. ஆண்டவர் உங்களை நிறைவா, நீங்க நினைப்பதை காட்டிலும் உங்களை உயர்வா வைக்கிறதான் தம்பி, அண்ணா, தங்கச்சி, அம்மா, அக்கா. திட்டம் அதுதான், மாற்றமே கிடையாது. ஆனால் தேவனுக்காக தன் சுயத்தை இழந்தவன் பாக்கியவான். யாருக்காக? தேவனுக்காக. அதான் சொல்ல,
எனக்காக ஒருவன் வீட்டையோ மனைவியையோ பிள்ளையோ விட்டு வந்தால் அவன் இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு அது கூட்டி கொடுக்கப்படும் படும் சொல்றா இல்லையா? அப்ப நீ என்னன்னா தேவனுக்காக ஒன்றை இழக்கிறதுக்கு என்ன செய்ய முடியாது, என்ன செய்யணும், தயாரா இருக்கணும். அது வேற ஒன்றும் இல்லை. நீ ஒரு இப்போ பாருங்களேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை தந்திருந்தார். திடீர்னு சொன்னார், நீ அதை விடு. திடீர்னு நான் முன்னாடியே சொன்னார், ஒரு நாளைக்கு போடணும்ப்பா. அப்போ நான் என்ன செஞ்சேன், ஆயத்தமாக இருந்தேன். ஆனால் சொல்கிறனாலும் எனக்கு பயங்கர நெருக்கமாக இருந்தது. ஆனால் அந்த சுச்சுவேஷனை உண்மையிலே மாம்சத்தில் நம்ம பக்கம் அந்த சுச்சுவேஷனை என்னால் மேனேஜ் பண்ண முடியவே செய்யாது, சாத்தியமே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், வெளியே வந்திருக்கிறோம். அப்போ தேவனால் போஷிக்கப்படுறோம், கனப்படுத்தப்படுறோம், மாற்றமே இல்லை. தேவனால இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறோம், நிற்கிறோமா இல்லையா? இருக்கிற உயிரோட தானே இருக்கிறேன், உன்னை சேப்புக்கு இப்போ மாறலையே, இன்னும் செழிப்பாக மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. குண்டாயிருக்கிறேன். அவர்கள் கொளுத்த கன்றுகளாய் புறப்பட்டு வருவார்கள் மாதிரி கொளுத்த கன்று மாதிரி தான் இருக்கிறானா இல்லையா? அதான் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜீவன் என்று கருதுகிற நம்ம கண்ணுக்கு தெரியுது, இதுதான் இந்த வேலை தான்ப்பா என் எதிர்காலம், இந்த பொண்ணு தான்ப்பா எதிர்காலம். எப்படி எப்படி என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், இவன் தான் எனக்கு மாப்பிள்ளை. எப்படி இவன் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். எப்படி எப்படி தோணும், இவன் மட்டும். அடுத்து சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த வேலை மட்டும் கிடைச்சா போதும் ஆண்டவரே. எப்படி சொல்லுவாங்க, வேலை மட்டும் கிடைச்சா போதும் ஆண்டவரே. ஆண்டவரும் கொடுப்பார். இது மட்டும் தானே கேட்ட, எப்படி இது மட்டும் தானே கேட்ட வச்சுக்கோ. அது உனக்கு ஜீவனை தருதான்னு பார்த்தா அடுத்த நாளே பிரச்சனை வரும். அடுத்த நாள் என்ன செய்வாங்க, ஆண்டவரே எனக்கு மேலே இருக்கிறவன் சரியில்லை ஆண்டவரே, அவன் கையை கால உடையும் ஆண்டவரே. கர்த்தருக்காக நீ வந்திருக்கனா உன் மேல ஒருவனும் கை போடுவதில்லை. கர்த்தர் உனக்கு தந்த சித்தத்தின்படி, தேவனுடைய அழைப்பின்படி நீ உன்னை பெற்றன ஒருத்தனும் உன் மேல கை போட்டவன் செத்தான். நியூஸா வரும். எப்படி எப்படி வருமா, நியூஸா வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்களேன், பாருங்க தஞ்சி மனுஷன் 26, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பாருங்க, உங்க ஜீவனே நஷ்டப்படுற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையா? ஏங்க, இந்த எல்ஐசி பாலிசின்னு ஒன்று போட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் எல்ஐசி பாலிசி போட்டிருக்கீங்க? சொல்லண்டா, என்ன சொல்லியாருன்னு பார்த்து சொல்ல. போட்டிருக்கீங்களா? அதில் இந்த மணி பேக் பாலிசின்னு ஒன்று உண்டு, பார்த்துருக்கீங்களா? மணி பேக் பாலிசி இருக்கும்போதே சாப்பிட்லாம், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி சாப்பிட முடியாதோ? நான் எல்லாம் இந்த இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருந்திருக்கேன். நீங்கள் செத்தா, எப்படி நீங்கள் செத்தா உங்களுக்கு இவ்வளவு சம்ம சூடு கிடைக்கும், இவ்வளவு உங்களுக்கு அசூரன்ஸ் கிடைக்கணும் ஒன்று சொல்லணும். அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த மாதிரி காரியத்தில் அப்படி வந்து இருந்துதான் என்னாச்சுன்னா உங்களுக்கு இல்லை, உங்கள் பிள்ளைக்கு, உங்கள் மனைவிக்கு சொன்னது இல்லையோ? ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தில் எதை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அது உங்கள்கிட்ட இருக்காது, அது உங்களை விட்டு போயிடும். ஒன்றே ஒன்று தான் போகாது, தேவன் உனக்கு கொடுத்த சித்தமும் போகவே போகாது.
அழைத்த அழைப்பு உன்னை விட்டு போகாது. அழைத்த அழைப்பில் நிற்கிறேனா, அழைத்தவர் உன் கூட கடைசி வரைக்கும் நிற்பார், மாறவே மாட்டார். நீ ஏதோ ஒரு சின்ன அற்ப காரியத்துக்காக உன் ஜீவனை, தேவன் கொடுக்கிற ஜீவனை நீ இழந்து போகணும்னா போய்க்கோ. இந்த உலகம் முழுவதையும் நான் ஆதாயப்படுத்திட்டேன்ப்பா, இந்த உலகமே இப்போ என் கீழே தான் இருக்குது, இப்போ போய் என்னை கீழே போய் உட்கார சொன்னா நான் எப்படி உட்காருவேன்னா, நீ உட்காரணும். நீ உட்கார சொல்லக்கு முன்ன உட்கார்ந்துருப்ப, தாழ்த்துவ, நீ தன்னை தாழ்த்துவ. ஏன்னா இதை எல்லாத்தையும் கொடுத்தவர் கர்த்தர். இதெல்லாவற்றுக்கும் பேரும் புகழும் புகழ்ச்சியும் அவருக்குத்தான். நான் ஒண்ணுமே கிடையாது, என் வேலை ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லட்டுமா, ஒரு விஷயம் சொல்றேன். நீங்களே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளாம சுயத்தில் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க கஷ்டப்படுறது ஒரு சைடு, நீங்க அனுபவிச்ச லாபம் நீங்க விட்டுட்டு போக மாட்டீங்க. ஏன்னா நீங்க சம்பாதிச்சது அதை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அந்த வைராக்கியம் இருக்கும் இல்லையா? ஆனா கர்த்தர் தந்திருக்கிறார். யோபு கூட சொல்றேன்ல, கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. கையை வச்சுட்டு நிற்கிறதுக்கு இல்லை, நான் இந்த இதுக்குள்ள சொல்றேன். நான் புரியுதா? கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஸ்தோத்தரித்திருக்கிறான். ஸ்தோத்திரம் தான் சொன்னான், வாயிலிருந்து தூஷிக்கல தேவனை. அவன் மனைவியே சொல்றான், தூஷித்து ஜீவனை விடும். அவரை உயர்த்திட்டு இருக்கிறீங்க, கடவுளை உயர்த்திட்டு இருக்கிற சிஸ்டர் பிரதர், உங்க தாழ்விலையும் உயர்விலையும் எல்லாத்துலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு இந்த தாழ்மையான சூழல் ஒன்று உண்டாயிருக்குன்னா என் தேவனுக்கு தெரியாம அது வரவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்படி படுத்தினா உனக்கு அழுக வராது, மனக்கடினம் வராது, கஷ்டம் வராது, வேதனை வராது. எல்லாத்துலேயுமே நீ சந்தோஷமா இருப்ப. ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்க. மார்க் 14. மார்க் 14:26. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். இப்போது இங்க பாருங்க, இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் பாஸ்கா பண்டிகையில் எல்லாருக்குமே அப்பத்தை கொடுக்குறார். கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்தோத்திர பாட்டை பாடினாங்க. நம்ம பாடுறதெல்லாம் என்னது? நம்ம பாடுற பாட்டெல்லாம் என்ன? ஏசப்பாவை உயர்த்துற மாதிரி இருக்குதா? பாடல் எப்படி இருக்கணும்? தேவனை உயர்த்துற மாதிரி இருக்கணும். எனக்கு மகிமை வர மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே. நீ துதிக்கிற துதியில அவர் மகிமைப்படணும். எப்பவுமே உன் வாயிலிருந்து பேசுறதே துதிதான். அவர் துதியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி. நீ என்ன பேசுறியோ பேசுறது துதி. நீ வாயை எடுத்தாலே தேவனை தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க சிஸ்டர். பாடு என்ன ஒன்றும் இல்லை. உங்க பாடுகளை கத்தி வசனம் தான் வரணும். வசனம் வருதுன்னா நீ அவரை தான் பாடிட்டு இருக்கிற. 24 மணிக்கூட அவரையே துதிக்கிறேன்னு அர்த்தம். இங்க பாஸ்கா பண்டிகை முடிஞ்ச உடனே தேவனை துதித்துட்டு அடுத்து எங்க போறாங்க? ஒலிவ மலைக்கு போறாங்க. ஏன்னா அங்கதான் என்ன நடக்குது? ஆண்டவரை பிடிக்க போறாங்க இல்லையா? அப்போ ஸ்தோத்திர பாட்டை எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்? நீங்க வெளியில போனா என்ன பண்ணணும்? போறதுக்கு முன்னாடி ஆண்டவரே எப்படியாவது பாதுகாத்து கொள்ளுங்க, கல்லு தட்டப்படாது, பைக் அடிக்கப்படாது, காரை முட்டப்படாது, இப்படிதான் சொல்லிட்டு போவீங்க தானே? அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? பயம். யோபுனுடைய விண்ணப்பம் எப்படி இருந்தது? பயம். அவனுடைய விண்ணப்பம் பயம். நான் பயந்த காரியம் எனக்கு நேர்ந்ததுன்னா
என்ன அது முட்டப்படாது, இது முட்டப்படாது. என்னை எதுவும் முட்டாமல் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு பட்சமாய் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். நான் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இதுதான் ஜெபம். எப்படி? என் எதிர்காலம் நன்றாக இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். என் தேவைகள் நிறைவாய் சந்திக்கப்படுகிறபடி நான் ஸ்தோத்திரம். அதுவும் அவருடைய அளவின்படி எனக்கு சந்திக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். ஏன் அவர் எனக்கு கொடுக்கிறதுல அவருக்கே இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இங்கதான் மேட்டர். ஹல்லேலூயா. தேவனிடத்துல கேட்கணும். நான் சொல்லுங்க, ஒரு 1000 கோடி ரூபாய் கேட்கணுங்க. சோபா சிஸ்டர் 1000 கோடி கேட்டு ஜெபிப்பீங்களா? எதுக்கு? 1000 கோடி தான் என்ன செய்வீங்க? ஒரு சிங்கிள் காரியம் உங்களுக்காக நீங்க யோசிக்க கூடாது. அப்படி நீங்க யோசிக்காம இருக்கிறீங்கன்னா 1000 ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லாத உங்களை கர்த்தர் 1000 கோடிக்கு உயர்த்த வல்லவரா இருக்கிறார். நான் அவளுக்கு சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் ஒரு 10 கோடி ரூபாய் கிட்டுச்சேங்க, நாங்கள் ஒரு 10 பேர் வீடு வச்சு கொடுப்பேன். அந்த 10 வீடு எப்படி இருக்கு தெரியுமா? நீ 1 கோடி ரூபாய் வச்சு வீடு கட்டி கொடுத்தேன்னா அந்த 10 வீடும் சாபமா போயிடும். ஏன்? தேவனுக்கு விருப்பம் இல்லாததை நீ செஞ்சிருக்க. ஆனா தேவனுக்காக நான் இதை பெற போகிறேன். நான் கிடைக்க போகிற எல்லா பணமும் தேவன் என் மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றும்படியே நான் பெற்றுக் கொள்ள போகிறேன். ஆகையால் அவர் என்னை கோடா கோடியாய் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படின்னா அவர் முன்கூட்டி நீ கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு மகிமை போயிடுச்சு. கிடைச்ச பிறகு நீ அவரை தான் செயல்படுத்துவது. ஏன் இன்னும் சில ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கிற பெற்றுக்கொள்ள விரும்புகிற ஆசீர்வாதத்துக்கு இன்னும் நன்றி சொல்லல. ஹலோ, வந்தாதானே நன்றி சொல்லணும் சாமி. வர்றதுக்கு முன்னாடி நீ நன்றி சொல்லணும். கர்த்தர் என்னை 50,000 சம்பளத்துல ஒண்ணுமே இல்லாத இடத்துல உனக்கு சம்பளம் இவ்வளவு வேணும் நீ தான் நிர்ணயம் பண்ற. சிஸ்டர் பிரதர், உங்க எதிர்காலத்துக்கு தீர்க்கதரிசி நீங்க தான். நீங்க என்ன பேசுறீங்களோ அதான் உங்க வாழ்க்கையில வரும். உன் இருதயத்துல விசுவாசித்து உன் நாவினால் அறிக்கை இடுவதை தான் நீ பெற்றுக்கொள்வாய். நீங்க ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டீங்க நினைக்கிறீங்க? ஹலோ, நீங்க ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ளீங்க? இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் நீங்க பேசினபடினால தான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவே ரட்சகர் என்று நீங்கள் பேசினபடினால் தான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க. இனி நீங்க அனுபவிக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீங்க இருதயத்துல கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று நம்பி வாயை திறந்து பேசும்போதுதான் அவருக்கு துதி. ஹல்லேலூயா. சும்மா போய் எனக்கு குடு குடு குடுனா அவர் எப்படி கொடுப்பாரு? எப்படி கொடுக்க முடியும்? செய் செய் செய், ஜபம் பண்ணுங்க பாஸ்டரே, ஜபம் பண்ணுங்கன்னா பாஸ்டர் ஃபுல்லா தான் வேலை. பாஸ்டர் எப்படி ஜெபிப்பாரு? வயலட் சிஸ்டர், பிரதர் ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்கு, அந்த 2 லட்ச ரூபா கடனை தீர்க்கிறதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அப்படிதானே? கேட்பீங்களா? என்ன சொல்லணும்னு தெரியல, சொல்லி உள்ளது தானே. ஓகே. ஆனா வயலட் அதை கேட்கக்கூடாது. தேவன் அதை விரும்பலை. எதை விரும்புறான்னு சொல்றேன். ஆண்டவரே ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்கு, உங்க திட்டம் கடன் வாங்காம கடன் கொடுக்கிறது. நீ பல நாடுகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு எழுதிருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க ஒழுங்கா மேப்பை காட்டினா இந்தியா எங்க இருக்குன்னே தெரியாது. எப்படி ஓப்பனா இருக்கணும் தான் ஜபம். எப்படி ஒழுங்கா மேப்பை காட்டினா இந்தியா எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா எத்தனை இந்தியா இருக்குன்னு தெரியாது, எத்தனை பாகிஸ்தான் இருக்குன்னு தெரியாது, ஆப்கானிஸ்தான். ஆனா நான் நாடுகளுக்கு கடன் கொடுக்கறது உமக்கு திட்டம்னா என்ன உமது அளவுபடி நிரப்புங்க. ஏன் கூட இருந்து வேலை செய்யுங்க.
நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் பெரியவர், என் தேவன் வல்லவர், பெரியவர். என்னை கொண்டு நீ செய்ய நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கும்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 2 லட்சம் இல்ல மேட்ரு, 2000 குடும்பமா இருக்கும் உங்களால போஷிக்கப்படுறது. நம்ம என்னன்னா நமக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுட்டு அங்கனே இருக்கோம், அதுக்குள்ளே ஓட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க எதை போதும்னு கேக்குறீங்களோ அதோட உங்க வாழ்க்கை முடியாது. இன்னும் வந்து நீங்க அடுத்த நாள் எனக்கு இந்த பெண்ணை கொடுத்தா மட்டும் வரதட்சணை வேண்டாம், எப்படி ஒரு பைசா எனக்கு வேண்டாம். 4 மாசம் ஆனோடனே இவனுக்கு என்ன ஆகும்? வாழ்க்கையில சொறி வரும். 4 நாள் சொரிஞ்சு 5ஆம் நாள் சொரியும்பா ஆனா உடஞ்சிரும், இருக்கிறதெல்லாம் காலியா போயிடும். இவன் நம்பின பணம், இவன்கிட்ட நம்பர் எடுத்த சொத்து எல்லாமே இழந்து போயிடுவான். கடைசியில் எங்க போயிருந்து சொறிவான்? பக்கத்துல யார் இருக்கா அடுத்து? இவன் மட்டும் போதும்னு சொன்னாலே அவளை சொறிவான். அவன் என்ன திரும்ப போய் அங்க சொறிவான் வீட்டுல. அங்க அவங்க என்ன செய்யணும்? தொடப்பக்கட்டையால் அடிச்சு போடுவோம், ஓடிப்போம். அந்த பையன் வேண்டாம்னு சொன்னப்போ கேட்காத, ஓடு, ஆனா ஓடுகாலியே ஓடு, இப்படிதான் சொல்லுவாங்க. தேவன் ஒரு பெண்ணை உனக்கு தரும் பொழுது, தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தரும் பொழுது, அது தேவன் உனக்கு கொடுக்கிற பொறுப்பு. கவனிங்க, தேவன் உனக்கு கொடுக்கிற பொறுப்பு. தேவன் உனக்கு கொடுக்கிற பொறுப்புல நீ உண்மையும் முத்தமுமா இருக்க நினைத்தால் இருந்தால் கர்த்தரே உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து போஷிப்பார். நீ அங்க கேட்டு இங்க கேட்டிருக்க மாட்ட. அங்கே இங்கேருந்து வாண்ட கேட்பாங்க. எப்படி? லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்குன்னு வாண்ட கேட்பாங்க. எனக்கு உதவுவீங்களா, செய்வீங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? இருக்கிறத எடுத்து கொடுக்கறது இல்லை, உன்னை போஷித்தவரை கொடுக்கணும். எத்தனை பேர் விளங்க என்ன கொடுக்கணும்? போஷித்த தேவனை அவங்களுக்கு கொடுக்கணும். பணத்தை தூக்கி கொடுக்கறது இல்லை. பணத்தை கர்த்தர் எங்க விதைக்க சொல்றாரு அங்க விதைக்கணும். மற்றவர்களுக்கு தேவனை விதைப்பீர்களாக, சுவிசேஷத்தை விதைப்பீர்களாக. அதுக்கு தான் இங்க பணம் முக்கியமா தேவை. சுத்தி வளைச்சு கரெக்டா கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் கட்டதான் பணம் தேவை. வேற ஒண்ணுக்கு இங்க பணம் தேவையில்லை. மற்ற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். ஹல்லேலூயா. நீ தேவனிடத்திலிருந்து பெண்ணை பெற்றுக்கொண்டேன்னா அவள் குணசாலியா இருப்பாள். தேவனால் கொடுக்கப்படுகிற பெண்ணின் ஆசீர்வாதம் அது. ஹல்லேலூயா. இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நீ அதை பற்றி சொல்லிட்டே இருக்கணும். அவளுக்கு அது சரியில்லை, இவ சரியில்லை, அவள் அது சரியில்லை, இது சரியில்லை சொல்லிட்டே இருக்கணும். நீ ஒரு நாளும் ஃபில் ஆகாது. அது தங்கன்னு உனக்கு தெரியாது கடைசி வரைக்கும். அது என்ன நினைப்ப? முலாம் பூசினது என்று நினைப்பாய், இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? எதற்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோட. ஸ்தோத்திரத்தோட. நீ கேட்கறதுக்கும் ஸ்தோத்திரம், பெற்றுக்கொண்டதுக்கும் ஸ்தோத்திரம். கேட்க போறதுக்கு எப்படி ஸ்தோத்திரம்? அது எனக்கு கொடுத்தபடி நாள் ஸ்தோத்திரம். ஏற்கனவே நீர் என்னை நிரப்பி இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். இனிமேலும் நிரம்பி வழிய வைக்க போறபடினால் ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. வாங்கின பிறகு நன்றி இல்ல, வாங்க போறேன் நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் குறைபட்டோ இல்லை தேவையை விரும்பியோ எதிர்பார்த்தோ காத்திருக்கிறீங்கன்னா அதுக்கு நன்றி சொல்லுங்க. 1,00,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை கிடைச்சுன்னா நான் 1,00,000 ரூபாய்க்கு முதல்ல 1,00,000 ரூபாயை கொண்டு நான் காணிக்க வச்சிருவேன். அப்படி சொல்லாத. 1,00,000 ரூபா அட்வான்ஸாக வைக்கிறேன். எப்படி? 1,00,000 ரூபாய் அட்வான்ஸாக வைக்கிறேன்.
எனக்கு கண்டிப்பாக 1,00,000 ரூபா சம்பளம் தருவீங்க. 5,00,000 ரூபா வைக்கிறேன், 5,00,000 எனக்கு மாதம் வருமானம் வரும். கர்த்தர் அந்த அந்த வாசல் எனக்கு திறக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. செய்ய முடியுமா? அதை தான் தேவன் எதிர்பார்க்காது. சும்மாலாம் வராது, உங்கள் சுயத்தில் இதெல்லாம் வராது. தேவ பலத்தினால் வரும். தேவ கிருபை அதை செய்ய வைக்கும். சிஸ்டர், இந்த கிரெடிட் நான் இப்போ பாருங்க, எனக்கு ஒரு தேவை இருக்குது. நான் தேவ சமூகத்தில் நான் ஒன்றை எதிர்பார்க்கிறத, தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறத நானே கொண்டு வைக்கிறேன்னா அது வைக்கிறதுக்கு எனக்கு தேவன் தந்தாதான் முடியும். தர்றதுக்கு நான் விரும்பினா தான் வரும். கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவரே, எனக்கு இது வேணும், நான் எவனுக்கோ லஞ்சம் கொடுக்கறது பதிலாக நான் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறேன். இந்த பூமி உம்மாலே துவங்கினது, உம்மாலே முடியும். வேற இடையில இருக்கிற ஒருத்தனாலும் என் வாழ்க்கை தொடங்கவும் செய்யாது, முடியவும் செய்யாது. நீரே என்னிலே எல்லாவற்றையும் தூங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறீர். ஆகையினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சபையை கொஞ்சம் வேற லெவலுக்கு போகணும். சும்மா என்னது 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறதில்ல, பெருசாக ஆசைப்படணும். ஹல்லேலூயா. பெரிய கனவுகள்லாம் இல்லையா? இல்லையா? யாரையுமே பார்க்காதீங்க. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, யாரையுமே பார்க்காதீங்க. அவரை மட்டும் பாருங்க, அவர் வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுங்க. இல்லை, இது நீங்கள் இதை தவறாக கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்னடா இவனுக்கு நிறைய காணிக்க வேணும் போல இருக்குது. எப்படி? இவனுக்கு நிறைய வேணும் போல இருக்குது. கண்டிப்பாக வேணும், வேண்டாமா? அதுதான் தேவ திட்டமே. ஆனால் காணிக்க வேணுன்றதுனால அதை சொல்லலை, இதுதான் சத்தியன்றதுனால பேசுகிறேன். புரிஞ்சா புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. நீ கொடுக்குற 5 லட்சமோ 10 லட்சமோ வச்சு ஆண்டவர் திட்டமிடலை. கர்த்தர் பல ஆயிரம் கோடியை வைத்திருக்கிறார். அவர் ராஜ்யம் கட்ட அவருக்கு எல்லா வழியும் தெரியும். உனக்கு தெரிஞ்சது 1 2, அவருக்கு 1000 வழி தெரியும். இன்னும் கேட்ட வா மூலமா போஷிக்கிறதுக்கு உனக்கே 1000 வழி வச்சிருக்காரு. எத்தனை பேர் புரிஞ்சுது? வா மூலமா போஷிக்கிறதுக்கு உனக்கே 1000 வழி வச்சிருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ வழி இருக்குன்னு பாருங்க. தூள் மாதிரி வழி இருக்கு அவருக்கு. தூள் மாதிரி. கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத தூள் அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு, வழி. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துலேயும் தேவனை ஸ்தோத்திரீங்க. தூங்குறதுலையும் முடிக்கிறதுலையும் எல்லாத்துலேயுமே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 27:20. ஏன்னா மனுஷன் இருக்கான் பாருங்க. நீதிமொழிகள் 27 என்னவா? கவனிங்க, பாருங்க, பார்க்குறீங்களா? பாதாளமும் அழிவும் திருப்தியே ஆகாதான். அங்கே என்ன நடக்கும்? தினமும் அழிவும், தினமும் அக்கினி, அழிவு, கஷ்டம், வேதனை. இதுதான் அங்கே பாதாளத்தில். அது ஒரு காலம் ஓயாது. அதுபோல மனுஷன கண்ணு, எனக்கு இந்த பெண்ணு மட்டும் போதும். எப்படி? எனக்கு 5 பைசாய்க்கு வரதட்சணை உண்டாகும், பெண்ணை மட்டும் கொடுத்தா போதும். எப்படி எப்படி? 4 நாள் ஆனோண்டா அந்த கண்ணு மாறும், திருப்தி ஆகாது. பெண்ணு கொள்ளலாம் தான், அவங்க பிழைச்ச வழி இல்லையே. மனுஷனுடைய கண்கள் திருப்தி ஆகாது. மனுஷன் அதான் நான் உங்கள்கிட்ட எனக்கு அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஞாபகப்படுத்துவேன். உங்களுக்கு நல்லா கீனாக வாட்ச் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும். சிஸ்டர், பிரதர், கர்த்தரிடத்துல போய் உங்க தேவையை மட்டும் கேட்காதீங்க. என்ன கொண்டு தேவனே உமக்கு என்ன தேவை கேட்டிருக்கீங்களா? இதே மாதிரி இந்த ஜபத்தை தேவன் பலமா அங்கீகரிப்பார். என்ன கொண்டு என்ன ஆண்டவரே பிளான் வச்சுருக்கீங்க, செஞ்சுருங்க. எப்படி செஞ்சுருங்க சொல்லியிருக்கீங்களா? அப்படி தான் சொல்லணும். ஹல்லேலூயா.
நம்ம ஏதோ ஒரு 10 கோடி ரூபா 100 கோடி ரூபா 1000 கோடி ரூபா சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்வீங்க? பயங்கர கஷ்டம். 10,000ல் சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி, 10 கோடியில் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. இடையில ஏதோ ஒரு வீட்டுக்கு சுபின் பிரதர் வீட்டில் இல்லையா? எஸ், ஐ நோ இட். பெனின் நானும் ஊழியத்துக்கு போயிருந்தோம் சுபின் பிரதர் வீட்டில். அப்போ ஆண்டவர் பேசிட்டு இருந்தார். எனக்கே புதுசாக இருந்தது. ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி தானே? இந்த கஷ்டத்தை கொண்டு வந்தது யார்? நம்ம அறியாமல். ஆனால் கொண்டு வந்து சேர்த்தது பிசாசு. ஒரு கஷ்டம், பிசாசு கொடுத்த ஒரு கஷ்டம் நம்ம வாழ்க்கை இவ்வளோ உழுக்குது. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. முதல்ல அதுக்கு அணைய போடுங்கன்னு ஆவியானவர் சொன்னார். உங்களுக்கு புரியல, அப்படி தானே? புரியாது, புரியணும். அங்கே தான் ஆவியில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, ஒரு பிசாசு லைட்டாக ஒரு முள் எடுத்து காலில் லைட்டாக ஒரு முட்டு பின் எடுத்து குத்துனா என்ன வலி வலிக்குது இல்லையா? அதே காலால் ஒரு முட்டு பின்னு இருக்குல்ல, பொதிஞ்சு வச்சிருக்கிற பொதியே மிதிச்சு தள்ள முடியுமா இல்லையா? ஆனால் ஒரு முட்டு பின்னு தேவையில்லாத குத்துனா வலிக்கும். ஆனால் ஒரு முட்டு பின்னை தூக்கி எரிஞ்சிடலாம், ஒரு பாக்கெட்டை தூக்கி சல்ட்டை வீசிடலாம். நான் சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது அறியாமையில வந்தது, இது குப்பை அது போயிடும். ஆனா ஆசீர்வாதம் காட்டாற்று வெள்ளம் மாறி அது வரும்போது அணையெல்லாம் பார்க்காது. அது எவ்வளவா வருதோ அவ்வளவா தூக்கிட்டு போயிடும். கூட இங்க வெளியில இருக்கிறதெல்லாம் பார்க்காது, அது தூக்கிட்டு போயிடும். Are you ready to receive the blessing? Are you handle it? உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? தேவன் பராக்கிரமம் செய்பவர், அதனால் அவரை ஸ்துதியுங்கள். தேவன் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்படி ஸ்தோத்திரம் சொல்லும் போதுதான் வர வேண்டியது வர்றதுக்கு முன்னாடி வர வேண்டியது தங்குறதுக்கு அங்க பாதைகள் உண்டாகும், அங்க கொள்கலன்கள் உண்டாகும், களஞ்சியங்கள், பானை, மண்ணு எல்லாமே ரெடியா இருக்குவாங்க. ஹல்லேலூயா. சாரிபாத்தின் விதவையின் வீட்டில் அங்க விதவை அந்த பஞ்சத்தை தாங்க முடியாம சாவ ஜீவனை ஒப்பு கொடுத்தா பாருங்க. ஜீவனை ஒப்பு கொடுக்கிறது அவளுக்கு ஈஸியா இருந்தது. ஆனா ஆசீர்வாதம் வரும்போது தாங்கல. பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் பாத்திரம் வாங்கிட்டு வந்தா, அவ பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்தது. அவள் கலசத்தில் எண்ணெய் குறையவல்ல, மாவு குறைந்து பாவதம் இல்லைன்னாரு. அது போல குறையாம இருந்தது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் ரொம்ப பெரிய மாற்று. இதுதான் செலவனுக்கு ஆசீர்வாதம் வரும்போது, தேவன் அறியாத மனுஷர்களுக்கு பணம் வரும்போது, தேவன் அறியாத மனுஷனுக்கு தேவன் இல்லாத இருதயத்துக்கு ஆசீர்வாதம் வரும்போது அதை ஹேண்டில் பண்ண தெரியல. கண்ட பாவ குழிகளில் போய் விழுறான். பணத்தை எப்படி செலவிடன்னு தெரியாது. பணம் ஏற்படுத்துகிற போதை இருக்கு பாருங்க, அந்த போதை அவனை படுகுழியில் கொண்டு தள்ளுகிறது. நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையே, கர்த்தரை துதிக்கிற பிள்ளையே, எல்லாத்திலும் தேவனை ஸ்துதிக்கிற பிள்ளையே, உனக்கு ஆசீர்வாதம் உன் காலுக்கு கீழே தான் இருக்கும், உன் மேல ஏறாது. உனக்கு தலக்கணமா வராது. உன் காலால் மிதிபட்டு இருக்கிறது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே காலு கீழே தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பணத்தை ஹேண்டில் பண்ற விதமே நீங்க வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வரும். கர்த்தராலே வருது. சிலவனுக்கு அறியாதவனு கூட வருது பாருங்க. தேவன் அறியாதவனு கூட ஐஸ்வர்யமும் கனம் வருது. பிஞ்சு போயிடுறான். ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 3ஆம் தலைமுறை நிக்கவே மாட்டேங்குது. 2 தலைமுறை தாண்டி நிக்கல, அந்த வருமானம் நிக்கல, ஆசீர்வாதம் நிக்கல, ஒட்டஞ்சு தெரிக்கிறானுங்க, தர மட்டத்துக்கு வந்துடுறானுங்க.
கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோட கூட வேதனையை கூட்ட மாட்டார். தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பாதாளமும் அழிவும் திருப்தியாகாது, மனுஷனுடைய கண்களும் அதே போல திருப்தியா இருக்காது. இந்த மாம்ச கண்ணால நீ உன் எதிர்காலத்தை பார்த்தேன்னா ஒரு நாள் திருப்தி அடைய மாட்ட. டெய்லி வலி, டெய்லி பிரச்சனை, டெய்லி போராட்டம். அப்படின்னா இன்னும் எதிர்காலத்தை உன் மாம்ச கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆவிக்குரிய கண்ணு திறக்கலன்னு அர்த்தம். என்ன கேக்குறீங்களா? கேக்குறீங்களா சிஸ்டர், பிரதர்? அப்படி கேட்டேன்னா வருஷத்தை கத்த நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி தேவன் வைத்திருக்கிற மூட்டை 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 மூட்டையா மூட்டை மூட்டையா. அனிஷா கேட்டா, அண்ணா ஒரு நாளைக்கு நீங்க மூட்டை மூட்டையா நன்மைகளை சுமந்து வருவீங்க என்ன தீர்க்க தரிசனமா பேசுனீங்க எப்படின்னு பொட்டலாம் இல்ல. நான் லிட்டரலா இந்த கண்ணால பார்க்கல, ஆவிக்குரிய கண்ணால பார்த்தேன். அந்த அந்த சாக்கு மூட்டையெல்லாம் கெட்டல பிரதர், அதை கெட்ட முடியல. நீங்கள் ஃபுல்லாக சாக்கில் நிரப்பி அந்த சாக்கை தூக்குனா எப்படி இருக்கும்? அப்படி பார்த்தேன் சிஸ்டர், பிரதர். அது எல்லாமே பணம். ஹல்லேலூயா. இந்த பஞ்சம் தரித்திரம் இதெல்லாம் குப்பை. ஆசீர்வாதம் தேவனால் கொடுக்கும் போது மனுஷனால் தாங்க முடியாது. கொட்டுன்னு கொட்டப்படும், உன்னால் எண்ணவும் முடியாது. நான் சொல்லட்டுமா? ஆனால் தேவன் உன் கூட இருந்தார்னு வச்சுக்கோ, ஐஸ்வர்யத்தை நீ மண்ணு மாதிரி நினைப்ப. ஆண்டவர் தான் உனக்குள்ள பெருசாக இருப்பார். கர்த்தருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமைன்னு உன் வாய்கள் எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருக்கும். உன்னை பார்த்தாலே வேதம் அப்படி, வேத புத்தகம் அப்படியே தெரியும். உன்னை பார்த்தா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்றது இயேசு சொன்னது போல நீ உன்னை கண்டா இயேசுவை பார்த்த மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் பணமும் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? தேவன் சொன்ன வழியில மாத்திரம் தான் வரும். வேற குறுக்கு வழியில வராது, நிக்காது. அது வேதனை. ஏதோ ஒன்று உனக்கு செஞ்சு உன்னை செஞ்சுட்டு போயிடும் அது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை கோடி வேணும்? நான் சொல்றேன், முதல்ல நீங்க 5ல் பயிற்சி எடுக்காமல 50ல் வளையாது. 5ல் வளையாதது 50ல் வளையாது. 50ல் வளையாதது வளையாது. சூப்பரா சொல்லிட்டாங்க போல, அழகான. 5ல் வளையாதது 50ல் வளையாது. ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக இருப்பான். See the listen every உன்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவனை மகிமைப்படுத்துவியா, எல்லாத்தையும் கர்த்தர் இருப்பார். அங்கே சூறையாடணும் சுரண்டணும்னு நினைக்கவன் செத்தான், சுரஞ்சிட்டு அப்படியே இருப்பான். இந்த எலி பார்த்துருக்கீங்களா? இந்த எலியை ஒட்டி பிடிப்பாங்க, ஒரு பசை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? யாரோ சொன்னாங்க எனக்கு இங்கே வந்து பிரதர், எனக்கு சவுண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறவர், அவர் ஒரு பெரிய என்ஜின் வச்சுருக்கார், பழைய என்ஜின் சார். ஒரே குச்சு 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 குச்சுன்னு சத்தம். நான் அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஃபேனை ஸ்டார்ட் பண்ணி விட்டா இந்த பக்கம் செவரில் ஒரு 4-5 குடல். என்ன ஆச்சுன்னு தெரியல, கருகரா போயிட்டு. அடுத்து சொன்னார், இப்படி பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது, நான் ஒரு இந்த பசை ஒட்டுற மாதிரி ஒன்றை வச்சேன் சார். என்ன காட்டுது சார், பார்த்தா இந்த பசையில் ஒட்டி இருக்குது. நான் சூன்னு சொல்லும்பாது இப்படி சொல்லுது சார். இவ்வளவு வேண்டா வேலையை காட்டினது எவ்வளோ சூப்பராக இப்படி ஒட்டி இருக்கு சார். புரியுது? பார்த்துருக்கீங்களா? அது அவ்வளோ வேண்டா வேலையை கட்டும், அது பிடிக்கவே முடியாது. பார்த்துருக்கேன். அது ஒன்று இப்படி இருந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது. சிலவங்க இதே மாதிரி இடத்துல போய் விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கோம்.
அவ்வளவு வேகமாக வேலை செய்வாங்க. கடைசியில் போய் பிரேக் டான்ஸ் போடுவாங்க. கர்த்தரை நம்புகிறவன் எல்லாத்துலேயுமே உண்மையாக இருப்பான். ஏன்னா கர்த்தர் அவன் நம்புறான். மற்ற எதில் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. தேவன் பேல நம்பிக்கை தெளிவா இருக்குது. அதனால அவன் ஸ்தோத்தரிப்பான். அவன் வாயிலிருந்து உள்ளத்திலிருந்து எப்பவுமே கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, என் தேவனுக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த கண்ணால பார்க்காதீங்க, திருப்தி ஆகவே மாட்டீங்க. பாதாளத்துக்கு ஒப்பிட்டு பேசுது. பாதாளம் பாதாளம் அங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஒரு நாளைக்கும் தீராது, அணையவே அணையாது. அதே போல மனுஷனுடைய கண்களும் ஒரு நாளும் திருப்தி ஆகாது. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. பிரசங்கி 5:10. பிரசங்கி 5:10 போட்டிங்களா? பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதும் இல்லை, இதுவும் மாயை. அர்த்தம் என்ன? பணம் உனக்கு வேண்டான்னு சொல்லல ஆண்டவர். ஆனா நீ பணத்துக்கிட்டே ஆசைப்படுறது தப்பு. அது உன்னை கொன்றும். பணத்தை இந்த பூமிக்கு வேல்யூவா மதிப்பா வைத்திருக்கிற ஐஸ்வர்ய தகப்பன், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவரிடத்தில் நீ பிரியமா இருந்தால் ஐஸ்வர்யம் வாண்ட பிரியமா இருக்கும். நீ ஐஸ்வர்யத்திட்ட பிரியமா இருக்க மாட்ட, அவர்கிட்ட நீ பிரியமா இருப்ப, திருப்தி அடைவ. செல்வ பிரியன் செல்வம் உனக்கு என்ன மாதிரியான பேர் புகழ் எல்லாம் இருந்தாலும் அது உன்னை ஒரு நாளைக்கு காலி பண்ணிடும். ஆனா எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே. என் தலை மேல தேவன் வைத்திருக்கிற இந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சு தூக்கி வச்சிருக்கிற கிரீடம் ஒரு பயிலும் தொட முடியாது. இந்த கல்லின் மேல் மோதுகிறவனுக்கு ஐயோ! நான் இத தேவனால் தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் தூக்கி வச்சதில்ல, நான் தூக்கி வச்ச கிரீடம் இல்ல, நான் உட்கார்ந்த சிங்காசனம் அல்ல, அவரே என்னை அமர்த்தினது. இது புரண்டு விழுந்தாலும் செத்துருவ, தொட்டாலும் செத்துருவ. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் உங்களை, பணம் உங்களை திருப்தியாக்காது. 100 கோடி ரூபா தந்த உடனே, இப்ப நான் சொல்றேங்க, ஒரு வயலட், உங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் இங்க வந்திருக்காங்க? 3 பேரா? சரி, ஒரு 1000 கோடி ரூபா தாரேன், சரியாயிருவீங்களா? ₹1000 சரி, 1000 ரூபாயாலையும் தேவன் போஷிக்க முடியும். ஆனால் 1000 கோடியால் சம்டைம்ஸ் போஷிக்க முடியாது. அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது சிஸ்டர் பிரதர். பணம் வரும்போது தான் நான் சுபின் பிரதர் போட்டு ஆவியானவர் பேசும்போது எனக்கு சுபின் கேட்குறான், என்ன பாஸ்டர் சொன்னீங்க? அது எனக்கு வேற மாதிரி இருந்தது. உண்மையிலே எனக்கே புதுசாக இருந்தது. நம்ம எல்லாம் எதை யோசிச்சுட்டு இருக்கிறோம்? ஏதாவது வராதா, வானம் கிழிஞ்சு விழாதா? வானம் கிழிஞ்சு மழை பெய்யும் தான் சொல்லியிருக்கிறாரு. நீ விதைச்சா மழை வந்து அந்த விதையில விழுந்து தேறி கனி கொடுக்கும். விதைக்காம மழை பெஞ்சு வேஸ்ட்டு. 100 டிகிரி மழை பெஞ்சாலும் அந்த தண்ணியை சரியான இடத்துல பாதுகாக்கலைன்னா நிலத்தடி நீர் என்ன செய்யாது? நிலத்துல சரியான விதத்துல தேங்காம அது போயிடுச்சுன்னா நிற்காது. அதனால தான் வீட்டில் என்ன சொல்றாங்க, வீடு கட்டும்போது மழை நீர் சேமிப்பு தொட்டி கட்டுறாங்களா? உன் வாழ்க்கையில கர்த்தரை சேமி, தேவனை சேமிச்சுக்கோங்க, அவரை சேவியுங்கள், அவரை சேமிப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் பலமாய் உங்கள் காம்பவுண்டை கட்டுவார். அவர் ரட்சிப்பு உங்களுக்கு பலமான காம்பவுண்டா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இதனால திருப்தி ஆகிறது இல்லை. கீழே வாங்கோ. 1 கொரிந்தியர் 10:30 முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 10:30-31.
எஸ் சூப்பர்ல. பாருங்களேன் நான் சொன்னது டவுட்னா பாருங்க. மேலும் நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றார். எப்படி? நீ 1000 ரூபாய் சம்பாதிக்கிற, 1000 கோடி சம்பாதிக்கிற, இது தேவனுக்கு ஒரு பாரபட்சமும் இல்லை. தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறாரு, ஒரே மாதிரி தான் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. வழிகள் வித்தியாசப்படலாம், ஆனா தேவனால் இந்த பூமிக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை தேவனுக்கு மகிமையாய் நீ அனுபவிக்கலைன்னா, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அனுபவிச்சுன்னா தப்பு இல்லை. எதை அனுபவிச்சாலும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிங்க. அப்போ ஒரு போய் 2 கோட்டர் வாங்கி ஸ்தோத்திரம்னு 2 ஸ்தோத்திரம் சொல்லி கப்புன்னுக்கலாம் அடிக்கலாமா? அது இல்லை. உங்களுக்கு நீதி எதுன்னு தெரியும் இல்லையா? பாருங்க, நீ ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கலாம். எவ்வளவா இருந்தாலும் எதுனாலும் கர்த்தர் உனக்கு கொடுத்ததை நீ ஸ்தோத்திரத்தோட அனுபவி. அப்ப நீ பாதுகாக்கப்படுவ. அதுல இருந்து வரக்கூடிய அந்த பெருமை, அதெல்லாம் உன்னால சமாளிக்க முடியாது. அந்த பெருமை தேவனுக்கு போகணும். ஹல்லேலூயா. அதை கொடுத்தவருக்கு அந்த மரியாதை போகணும். அதுதான் தேங்க்ஸ் கிவிங். 2024 உங்களுக்கு கொடுத்ததுக்கு எப்ப நன்றி சொன்னீங்க? இன்னைக்கு காலைல வந்து நன்றி சொன்னீங்களா? இப்ப சொன்னீங்களா? 2023/31 இரவிலேயே இந்த கொடுக்க போகிற 2024க்கு நன்றி ஆண்டவரே. இந்த 24 எனக்கு செழிப்பா இருக்க போறோம். நீ என்ன சொன்னியா அதுதான் 2024 நடந்தது. இனி 2025 நடக்க போறது. நீ என்ன சொல்றியா அது. உன் வாயினால் எதை அறிக்கையிடுறியா அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் போடுபா, குடித்தாலும், எதை செஞ்சாலும் எல்லாவற்றிலும் தேவனுக்கென்று மகிமை, தேவனுக்கு மகிமை என்ன? அவருடைய மகிமைக்கென்றே அவருக்காக சாப்பிடுங்க. யாருக்காக சாப்பிடணும்? டாக்டர் சொன்னார் பார்த்துக்கிடுங்க. 10 நாள் மருந்து எடுக்க சொல்லியிருக்கிறாரு. கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் எடுக்கிறது தெரியுமா? நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியல. நீ எதை சாப்பிட்டாலும் டெய்லி சிக்கன் சாப்பிடு, மட்டன் சாப்பிடு, மாட்டுக்கறி சாப்பிடு, என்ன கறியை வேணால் சாப்பிடு, ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு. அது ஒன்றை சேதப்படுத்தாது. இல்லைன்னா யூடியூப்பில் போட்டு போய் இந்த நேரம் இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிட்டா இன்னொருத்தன் சொல்லுவான் நீ அந்த நேரம் அதை சாப்பிடக்கூடாது, நீ வெள்ளையாக இருக்கே, கருப்பாக இருக்கவனுக்கு தான் அது சரியாகும், கட்டையாக இருக்கிறவனுக்கு இது சரியாகும், நட்டையாக இருக்கிறவனுக்கு இது சரியாகும். என்னடா சொல்ல வரிய? நீங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சொல்லுவோம். சிக்கன் நல்லது இல்லைன்னு சொன்னானுங்க, இப்போ சிக்கன் நல்லதுன்றானுங்க. என்னடா சொல்லுதிய? இல்லை நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். உனக்கு அறிவில்லைல்ல. ஆகையால் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுக்கென்று, தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்க. நான் சாப்பிட மாட்டேன் நாக்கும். ஏன்? அவன் என்ன திட்டான். யார் கேட்கறதுக்கு? நீ தின்னாத சாவு. ஹல்லேலூயா. நீ தின்னாம இருந்த யாருக்கு வேணுங்க? ஹல்லேலூயா. பல ஞாபகங்கள் வருகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு.
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருக்கிற எல்லாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சரீரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு உண்டானது. ஹல்லேலூயா. நோய்வாய்ப்பட்டு இருப்பீங்க, செத்து இனி கொஞ்ச நாளில் செத்து போயிடும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வியாதி ஒன்று கடைசி வரைக்கும் வரும்னு சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் எழுந்து தூக்குனாரா? எப்படி தூக்குனாரு? தேவன் சொன்னதை, டாக்டர் சொன்னதை விசுவாசிக்கிறத பார்க்கலாம். தேவன் சொல்றதான் கரெக்ட், நான் அதை விசுவாசிக்கிறேன் சொன்ன உனக்கு நீதி உண்டாச்சு. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை இடப்படும். வாயினால எதை பேசுனியோ அதுதான் உனக்கு உண்டாச்சு. அவன் என்ன சபிச்சா? எல்லாம் அவ சபிச்சதுனால வரல, அவ சபிச்சதை நீ ஆமேன் போட்ட. கர்த்தர் சொன்னா நீ சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னா அதுக்கு ஆமேன் போடல. அவன் என்ன சபிச்சிட்டா? ஹல்லேலூயா. அவ சபிச்சா உனக்கு என்ன? அவ வாய் சபிக்கப்பட்ட போது உன்னை எப்படி பாதிக்கும்? அது சபிச்சா என்ன நுள்ளுனா என்ன நோண்டனா உன்னை எதுக்கு பண்ண போறாங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொட்டா என் கண்ணின் கண்மணியை தொடுகிறார்கள். உன்னை தொடுகிறவன் என்ன தொடுறான்டா. எவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்வோம்? டக்குன்னு எப்படி சபையில் இருக்கும்போது மட்டும் எப்படி இருப்போம்? சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, கண்ணே திறக்க கூடாது, ஹல்லேலூயா ஆண்டவரை காண்பார்கள். அங்க போன பிறகு பார்வையெல்லாம் வேற மாதிரி ஆயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு மாதிரி பார்த்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களே அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிடுவாரு. ஹல்லேலூயா. பாருங்க, ரைட்டு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை நீங்க ஏதோ செய்யறதுனால உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படல. நீங்க செய்யற ஏதோ ஒரு கிரியையினாலதான் நான் பிழைச்சிருக்கிறேன். நான் இதை செஞ்சேன், நான் இதை படிச்சதுனால இந்த அளவுக்கு நான் மெனக்கட்டு நான் மண்ணெண்ணெய் விளக்கு கொளுத்தி வச்சு படித்தேன். ஏல எனக்கு கூட படித்த பயிலுவ எல்லாம் ஒன்றுக்கும் உதவாத்தவனு எல்லாம் தான் டாப்பில் இருக்கானுங்க. அவனும் மண்ணெண்ணெய் விளக்கெல்லாம் கொளுத்தலை, அவனு ஒரு மண்ணும் படிக்கலை. தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க நீ படிச்சேன், செஞ்சேன், பண்ணுனன்றதெல்லாம் இங்க தேவன் பார்வையில் வராது. விசுவாசிச்சியா? விசுவாசிச்சு தேவனை மகிமைப்படுத்தினியா? ஸ்தோத்தரிச்சியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் எனக்கு சகாயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் எனக்கு சுகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் என் களஞ்சியங்களை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் என்னை சதா காலங்களில் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் எனக்கு யெகோவா ஈரேயா இருக்கிறார். என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். இது ஜெபம். இப்படிதான் ஜெபிக்கணும். இப்படி ஜெபிச்சதுன்னா உங்க வாழ்க்கை மாறி இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு எதுக்கு ஜெபிக்கணும்னே தெரியாது பாருங்க. வந்து நின்று பிசாசை உயர்த்திட்டு நிற்பாங்க. எப்படி? ஆண்டவரே உன் தலையை அரும் நோண்டும். அவர் பார்ப்பாரு, இல்ல தலையே இல்லாத வயலுக்கு இவன் இவங்க தலையை வச்சு குடிக்காங்க. எப்படி? தலை இல்லை பிசாசுக்கு. அப்ப தலைன்னா எது? இவன் தலை. இந்த மீம்ஸ்ல எல்லாம் போடுவாங்க பாருங்க, யாதோ ஒரு ஆளுக்கு தலையில இந்த சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு அதை பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் பிசாசுக்கு தலையில, பிசாசுக்கு தொண்டைக்கு மேல உன் தலையை வச்சா எப்படி இருக்கும்? அவன் பொறாமையை பார்த்தா நீ எப்படி பார்ப்ப? இதெல்லாம் யாருக்கு குணம்? அவனை எங்க ஆண்டவரே பிசாசிலிருந்து விடுதலை தருவீராக, கொடுப்பீராக. 2025 வருஷத்துக்கிட்ட ஆயாச்சு கொடுத்து, இன்னும் வாங்காத, பிளேட்ல எடுத்து சோறு தின்னாத, தருவீராக. எங்களுக்கு கேஸ் அடுப்பில்லை, சமைக்க கேஸ் அடுப்பில்லை. அப்படி பேச மாட்டாங்க. கேஸ் அடுப்பை கொளுத்துகிற இக்னேஷன் இல்லை.
எல்லாம் பிரியாணி சமைச்சு வச்சுருக்கடா, பார்சல் பண்ணியிருக்காங்க, பக்கெட்டில் வாங்கி தந்திருக்காங்க. சொல்லுங்க, பக்கெட் பிரியாணி சாப்பிடு. அண்டா பிரியாணி வேணுமா? முதல்ல பக்கெட் பிரியாணி சாப்பிடணும். பக்கெட் பிரியாணி சாப்பிட்டு விசுவாசம் வந்தால் தான் அண்டா மேலே விசுவாசம் வரும். இது ஒரே அடியாக அண்டாவில் விசுவாசமாக இருக்கணும், வெறும் அண்டாவில் போய் இருப்பேன். எப்படி பாஸ்டர் சொல்லுதிய கரெக்டு தான், ஆனால் வெறும் அண்டாலாம் இருக்கு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அநேகத்தில் அதிகாரியாப்பார். அவ்வளோதான்பா. கொஞ்சம் சின்ன விஷயத்தில் கூட தேவனை ஸ்தோத்தரிக்கிறவனாய் இருந்தால், அவருக்கு நன்றி சொல்லுகிறவனாய் இருந்தால், அநேகத்தின் மேல் உன்னை நன்றி உள்ளவனாக்குவார். அதானே ஒரு பதவி உயர்வு எப்படிங்க கிடைக்கும்? ஒரு 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 ஆர்கனைசேஷனில் அல்லது ஒரு ஒரு இயக்கத்தை பதவி உயர்வு எப்படிங்க கிடைக்கும்? உண்மையாக வேலை செய்யணும். கொடுத்த வேலையை உண்மையாக வேலை செஞ்சால் பதவி உயர்வு கிடைக்குமா இல்லையா? தேவன் உனக்கு கொடுத்ததில் கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்திருந்தேனா இந்நேரம் என்னத்தில் வந்திருப்ப? அநேகத்துக்கு அதிகாரியாக வந்திருப்பியா இல்லையா? சிம்பிள். கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வா, இது எப்பந்தே ஓசக்காரலாம் இருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யாவது சர்ச்சுக்கு போகிறீங்க, நான் ஸ்டே ஆஃப் ஆஃப் சாஷ் சொல்லணும். எப்படி சொல்லணும்? புரியல. இங்கே நிறைய பேருக்கு என்ன குழப்பம்னா, இது பந்தேகோஸ்தே சர்ச்சா? உட மண்ணு தின்ன பயல, இது தேவனுடைய ஆலயம். எப்படி இந்த அரசியல் மதத்தையும் ஜாதியையும் பிரித்தது போல தேவனை பிரிக்காதிருங்கள். இது தேவனுடைய ஆலயம், இதில் தேவன் தங்கி இருக்கிறார். தேவன் தங்கி இருக்கிற போய் சொல்லுங்க, தேவன் தங்கி இருக்கிற ஆலயத்துக்கு போயிட்டு வரோம் ஐயா. இப்போ என் கூட இருக்கிறார் ஐயா, என் கூடயே தான் வந்துட்டு இருக்கார் ஐயா. என்ன வேணுமையா? என்ன வேணுமையா? உடனே கேட்பான் தேவன் அறியாதவன், எனக்கு ஒரு கொக்கோ கோலா வேணும், இப்போ வேணும். எங்கே வச்சு கேட்பான்? பேச்சுப்பாறை மாலையில் கேட்பான். நீங்கள் என்ன செய்வீங்க? ஓ, உடனே கேட்கணும், கேப்ரியலே எப்படி ஒரு கொக்கோ கோலா கொண்டு வரீன். அது கொண்டு வரும். கேப்ரியல் பின் என்னத்துக்கு இருக்காய்? பக்கத்து விட்டு கேப்ரியல் இல்ல, உனக்கு வேலை செய்ய காத்திருக்கிற கேப்ரியல் தூதன். ஹல்லேலூயா. நீ தேவனை மகிமைப்படுத்தினா தூதன் உன்னை மகிமைப்படுத்துவான். ஹல்லேலூயா. தூதன் உனக்கு பேசுவான். இதெல்லாம் நடந்த காரியங்க. கொச்சு குன்னு ஒரு கட்டை பிரசங்கியாரு. யாரு? கட்டை ஆள் ஒரு சைஸ் அரிக்காரு. கொக்கோ கோலா இறங்கின டைமா? என்னதான் கொக்கோ கோலா இறங்கின டைமு. நம்ம மக்கள் இப்பொழுதே ஒரிஜினல் கொக்கோ கோலா சாப்பிடுறதில்ல. கேட்டானா, உனக்கு கடவுள் இப்போ கொக்கோ கோலா தருமா? தரம் பற்றோ? ഗാബ്രിയേലേ, എനിക്ക് കൊക്കോകോല അറിയാൻ പറ്റില്ല, നിനക്കറിയാം, കൊക്കോകോല ഒന്ന് കൊണ്ടുവരീൻ. എവിടെ இன்னும் உள்ள இறங்கவும் இல்லை. காபிரியல் மற்றவனை சொல்லி யாரோ ஒன்று நினைச்சிட்டு இருக்கணும். தூதனுடைய தலைவன் அவன். ஹல்லேலூயா. காபிரியல் கொடுக்க, கொக்கோ கோலா வர, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாய் செய்ய வல்லவரதான் நீ ஆராதிக்கிற. நீ ஆராதிக்கிற தேவன் பயங்கரமானவர், சர்வ வல்லவர். அவரை சாதாரணமா எடை போடாத. அவரை ஸ்துதி, அவரை உயர்த்து, நன்றி சொல்லிக்கிட்டே இல்லாத காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லு. வர வேண்டிய எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு. வந்தபடினால் நன்றி, இல்லாததை இருக்கிறதா சொல்லு. இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். வியாதியோட இருக்கிற நீ, நான் சுகமா இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் சொல்லு. அப்பதான் வரும். தேவனை மகிமைப்படுத்தினாதான் வரும். சும்மா உனக்கு சில்லறை இந்த வெத்தலை இருக்குது, பாக்கு இருக்குது, சுண்ணாம்பு இல்லை. எப்படி
சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்த மாதிரி. ஏய், அவர் நேர்த்தியாய் பத்திரமாய் அமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி உன் மடியில கொட்டுவார் அவர். ஹல்லேலூயா. கொஞ்சம் தந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, அப்படி இல்லை. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கிருபையினால் கொடுக்கப்பட்டது. நீங்க ஒரு கிரியை செய்யாதீங்க. முட்டுக்குத்தி நடக்கலாம். எப்படி? ஆண்டவருக்கு முன்பதாக முட்டுக்குத்தி நடந்தால் அந்த ஓட்டையாகி ரத்தம் வருகிறபடினாலே முட்டை தூக்கி காட்டணும்னு ஆண்டவர் கொடுப்பாரா? அப்படியே சொல்லியிருக்குது. ஒருவனும் பெருமை பாரா. நீயே ஒரு கிரியை செஞ்சு நீ ஆண்டவருக்கு போய் முன்னா ஆண்டவரை மேலே போய் அவர் தலையில் மிதிக்கிறேன்னு அர்த்தம். அதனால தான் ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் தலையில எழுதி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் நீங்க ஏதோ ஒன்ன செஞ்சு வர்றதில்லை, அவர் செஞ்சு வச்சதுனால நீ ஸ்தோத்தரித்து விசுவாசிக்கிறதுனால வரும். அப்படித்தான் வரும். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் வாழ்க்கை அப்படி சொன்னார்ல, அவர் ஒரு வழி வச்சிருக்கிறாரு. ஈசி வழி. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். என்ன கூடும்? எல்லாம். ஹல்லேலூயா. 2 வசனத்தை கூட பாஸ் முடிச்சிடலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22 நான் வாசிக்கிறேன், வாசிக்க வேண்டாம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க ஆண்டவரை சரியா தேடினீங்களோ பிடிச்சிங்களோ, நீங்க சாகாம நிர்மூலமாகாம அழிஞ்சு போகாம இருக்கிறது அவர் கிருபை. அதனால நீங்க நம்ப வேண்டியது அவர் கிருபை. அவர் கிருபை அவை காலைதோறும் புதுசா இருக்குதான். எப்படியா? அவை காலைதோறும். நேற்றுக்கு ஒரு கிருபை உங்களுக்கு விளங்க பண்ணார்னா இன்னைக்கு புதுசு வேற. நேற்றுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்தாருன்னா இன்னைக்கு வேற. நேற்றுக்கு 100 தந்தாருன்னா இன்னைக்கு 1000 தருவார். புரியுதா? இன்னைக்கு 1000 தான், நாளைக்கு 10000 தருவார். இதுதான் அவைங்க காலைதோறும் புதுசா இருக்குது. புதிய புதிய கிருபை, புதிய புதிய வாய்ப்பு, புதிய புதிய நன்மை, தினமும் புதிய வாய்ப்புங்க. சொல்லுங்க. ஒரு வாய்ப்பும் வருதில்லை. சொல்லுங்க. அட, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வாய்ப்புகள். கிருபைன்னா புதிய வாய்ப்புகள், புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை என்னையும் சுத்தி நிக்குதான். இன்னும் சொன்ன கிருபை ஒவ்வொரு நாளும் சுத்தி நிக்குதாங்க. ஆனா நம்ம சொல்றோம் நம்ம என்ன சொல்றோம்? நீங்க காணிக்கையை கர்த்தரிடத்துல விதைத்தால் கூட அது ஸ்தோத்திர காணிக்கையா இருக்கலாம். ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? ஆண்டவரே நீங்க எனக்கு இதை செஞ்சீங்க, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னதுனால கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பாருன்னு நிற்க கூடாது. என் கடமையை நான் செஞ்சேன், அவர் வேலையை அவர் செய்வார். நேர்த்தியான பங்கு எனக்கு அவரிடத்தில் உண்டு. எப்படி சொல்லணும்? நேர்த்தியான பங்கு. நான் ஜெபிக்கிறேன் பிரதர், நான் காணிக்க கொடுக்குறேன் பிரதர், ஆனாலும் உயிரோட தானே இருக்க, உயிரோட தானே இருக்க. எவ்வளோ வேணும் அவ்வளவு கொடுப்பார் உனக்கு, அதற்கு மேலேயும் கொடுப்பாரு. உனக்கு அதற்கான ஜீவனையும் கூட்டி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. 100 வயசுல துள்ளி குதிச்சு நடப்ப உன்னை பார்த்து இன்னைக்குள்ள ஜெனரேஷன்ல என்னது 12-13 வயசுல வயசாயாச்சு. ஹல்லேலூயா. புரியுதா? நீ வேற மாதிரி இருப்ப. பாருங்க, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர். எப்பவுமே கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் என்ன செய்யணும்? நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணாதாங்க நன்மை வரும். சிம்பிளாக சொல்லட்டுமா? ரத்தின சுருக்கமா இதுக்கு முடிவை சொல்லட்டுமா? உங்களுக்கு என்ன வேணுமோ அது எனக்கு இருக்குது.
கர்த்தர் அதை எனக்கு தந்தபடி நான் ஸ்தோத்திரம்னு சொல்லணும். தந்த பிறகு ஆண்டவரே தந்துட்டாரு அது இல்லை, தர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு இது தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இது எனக்கு செய்ய போகிற ஆகையினால நான் இதை கர்த்தர் எனக்கு பண்ண போகிறார். விதை அறுப்பேன், விதைக்காமல் அறுக்க முடியாது. ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் விரும்புகிற மிகப்பெரிய பலியே ஸ்தோத்திர பலி தான். சிஸ்டர் ஒன்றுமே இல்லையா? எல்லாரும் பொதுவாக அவங்களுக்கு விதைக்க என்ன சொல்லி தந்துருப்பாங்க? காணிக்க காசா ஏதோ ஒன்று வச்சு விதைங்கன்னு சொல்லி தந்துருப்பாங்க. காணிக்கே இல்லை, என்ன விதைப்ப? விதை. இதை விதைக்கலன்னா நடக்காது, இதை வாயால் சொல்லனா நடக்காது. ஹல்லேலூயா. நான் வாரம் ஒரு 5 கோடி ரூபா காணிக்க வைப்பேன். எப்படி வைப்பீங்களா? முடியுமா? அப்படின்னு நீ வாயால் சொன்னால், இருதயத்தில் விசுவாசத்து வாயினால் அறிக்கையிட்டால் அது நடக்கும். வாரத்துக்கு 5 கோடி. அப்போ என்ன நடக்கும்? சர்ச்சு கேம்பஸுக்குள்ளே ஒரு 5 பேங்க்கு. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் ஒர்க்கிங் டே இங்கே இருக்கிற பேங்குக்கு. ஹல்லேலூயா. ஏங்க அப்படியெல்லாம் சர்ச் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், லாரியில் காணிக்கை எடுப்போம். ஒரு ட்ரிப்பு டேவிட் அண்ணன், ஒரு ட்ரிப்பு ஆண்டனி பிரதர். ஹல்லேலூயா. கார் ஓட்ட தெரிஞ்ச எல்லாருக்கும் வாய்ப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தலைக்கு மேலே வரக்கூடாது, அவர் தலையில் தூக்கி போட்டுருணும். ஹல்லேலூயா. வாயை திறந்து, இதுதான் 2024 கடைசி சண்டே. வாயை திறந்து செஞ்சதுக்கெல்லாம் நன்றி சொல்ல போறீங்க. இனி உங்களுக்கு தேவையான எல்லாம் என் வாயில வந்துருச்சு. தேவன் நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்கினார் அப்படின்னு சொல்லுங்க. என் வயிறு நிரம்பிருச்சு, என் பேங்க் பேலன்ஸ் நிரம்பிருச்சு, என் எண்ணங்கள் சிந்தனை எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்தி ஆக்கினார். அதற்காக ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம். நம்ம சபை ஸ்தோத்திரம் சொல்லுறது. நான் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, நான் உங்கள் ஸ்தோத்திரத்தை நான் நிறைய கேட்க போகிறேன். ஹல்லேலூயா. நம்ம ஸ்மார்ட்டாக ஆராதிச்சுட்டு போகிறோம், உங்களுக்கு ஈஸி. நான் தான் கத்துன்னு கத்தாவே ஸ்தோத்திரம் கத்தாவே. இரவு நேரத்தில் ஃபோன் பண்ணால் தெரியும். சொல்லுங்க பிரதர். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்? அது எனக்கு வந்துருச்சு. ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு அதை செய்து முடிக்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் மேலும் பழி போடாதீங்க. இவன் இதை செஞ்சு தந்திருக்கலாமே, இவன் ஒருத்தனும் உனக்கு ஒன்றும் செய்து தர மாட்டார்கள். உன் வாயினாலே நீ எதை சொல்லுகிறாயோ அது உனக்கு உண்டாகும். அதை தேவனே உனக்கு செய்ய வைப்பார். உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கையிட்டா அது உனக்கு வந்துடும். அவ்வளோதான். அப்படியா? ஓகேவா? நன்றி சொல்றீங்களா?